بسم الله الرحمن الرحيم. கண்ணியத்திற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலாவின் நல்லடியார்களே, இக்கூட்டத்திலே உங்களுக்கு மத்தியில் உரையாற்றுவதற்கு பிஜே சொல்வது மார்க்கமாகுமா என்று தலைப்பு தந்திருக்கிறார்கள். இந்த தலைப்பை பொறுத்தவரை இதுவரை தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத்தின் வரலாற்றிலேயே நம்முடைய பேச்சாளர்களால் பேசப்படாத ஒரு தலைப்பு என்பதாகத்தான் எனக்கு தோன்றுகிறது. நம்மை எதிர்க்கக்கூடியவர்கள், விமர்சிக்கக்கூடியவர்கள், நம்முடைய கொள்கையை அழிக்க வேண்டும் என்று துடித்துக் கொண்டிருக்கக்கூடியவர்கள் இதை தலைப்பாக எடுத்து பரவலாக பேசி வருகிறார்கள். தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத்தினுடைய மாநில தலைவராக சகோதரர் மௌலவி பி ஜைனுலாபுதீன் அவர்கள் இருக்கிறார்கள். அவர்கள் சொல்வது மார்க்கமாகுமா என்கிற போன்ற ஒரு கேள்விக்குறியை போட்டு ஒரு தலைப்பு தரக்கூடிய நேரத்தில் பொதுவாக எல்லா மக்களுக்கும் இந்த தலைப்பு ஏதோ பிஜேயை விமர்சனம் செய்கின்ற ஒரு தலைப்பு போன்று தோன்றும். இந்த தலைப்பு எனக்கு தரப்பட்டதற்கு நிறைய காரணங்கள் இருக்கின்றன. தமிழக அளவில் அதிகமான விமர்சனத்திற்கு உள்ளாகக்கூடிய ஒரு ஜமாத்தாக தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் இருந்து வருகிறது. அதிகமான விமர்சனத்திற்கு ஆளாகக்கூடிய ஒரு நபராக சகோதரர் பிஜே அவர்களும் இருந்து வருகிறார்கள். தமிழ் மொழி பேசக்கூடிய மக்களுக்கு மத்தியில் முஸ்லிம்கள், முஸ்லிம் அல்லாத ஏனைய அனைத்து சமூக மக்கள் மத்தியிலும் மிகப்பெரிய அளவிலே ஈர்க்கப்பட்ட ஒரு சிந்தனையாளர், இஸ்லாமிய பிரச்சாரகர் சகோதரர் பிஜே என்று சொல்லலாம். நம்மை நோக்கி அதிகமாக வரக்கூடிய விமர்சனங்களில் ஒரு விமர்சனம் எதுவென்று சொன்னால் இந்த தலைப்பு. நமக்கு இப்பொழுது தலைப்பாக கொடுக்கப்பட்டிருப்பதற்கும் அதுதான் காரணமாக இருக்கிறது. தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத்தினுடைய உறுப்பினர்களாக, இந்த கொள்கையை ஏற்று செயல்படுத்தக்கூடியவர்களாக தமிழகத்திலும், தமிழகம் தாண்டிய வெளி மாநிலங்களிலும், வெளிநாடுகளிலும் நம்முடைய இந்த கொள்கையை சரியான முறையிலே புரிந்து அல்லாஹ் நமக்கு வழங்கியிருக்கக்கூடிய இந்த தூய இஸ்லாத்தை, இந்த தௌஹீது வந்த பிறகு சரியான முறையிலே புரிந்து கொண்டு அனுபவித்து அதை நம்முடைய வாழ்க்கையிலே நடைமுறைப்படுத்திக் கொண்டிருக்கிறோம் அல்லவா. நம்மவர்களுக்கு என்ன பட்டம் என்று சொன்னால், இவர்கள் எல்லாம் பிஜேவை தக்லீது செய்யக்கூடியவர்கள், கண்மூடித்தனமாக பின்பற்றக்கூடிய கூட்டம் என்று நமக்கு பெயர். நாம் அப்படிப்பட்ட ஒரு கூட்டமா? நமக்கென்று சொந்த சிந்தனைகள் கிடையாதா? நமக்கென்று சொந்த ஆய்வுகள் கிடையாதா? நாம் திருமறை குர்ஆனை எடுத்து பிரட்டி பார்ப்பது கிடையாதா? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய போதனைகளையும் எச்சரிக்கைகளையும் நம்முடைய வாழ்க்கையில நம் கண்களால் கண்டதே கிடையாதாம்? நாம் கண்ட காட்சி என்பதும் கேட்ட செய்தி என்பதும் பிஜே வாயிலிருந்து உதிர்ந்த வார்த்தைகள் மட்டும்தானா? அதனால் நாம் பிஜேயை அப்படியே கண்மூடித்தனமாக பின்பற்றக்கூடிய கூட்டமா? இந்த ஒரு 30 ஆண்டு காலமாக இப்படி ஒரு சமுதாயத்தை நாம் உருவாக்கி தமிழகத்தை நாம் நாசமாக்கி விட்டோமா? இந்த 30 ஆண்டுகளுக்கு முன்பு சகோதரர் பிஜே அவர்களும் ஏனைய உலமாக்களும் மௌலவிகளும் தௌஹீது உலமாக்கள் களத்திலே இறங்கி இந்த ஏகத்துவ பிரச்சாரம் செய்வதற்கு முன்பு ஒரு சமுதாயம் இருந்ததே, அல்லது நாம் எல்லாம் தௌஹீது வருவதற்கு முந்தைய நிலை இருக்கிறதே. அப்பொழுது நாம் எல்லாம் எப்படி இருந்தோம் என்று சொன்னால் பெரிய சிந்தனை சிற்பிகளாக இருந்தோமா? எந்த ஒரு ஆலிம் ஒரு கருத்தை சொன்னாலும், பள்ளிவாசலில் ஒரு பயானை கேட்டாலும் உடனே நம்முடைய அறிவை அதில் புகுத்தக்கூடியவர்களாக இருந்தோமா? எப்போ? இந்த தௌஹீத் எல்லாம் நம் எட்டி பிடிப்பதற்கு முன்பு, அல்லாஹ் நமக்கு இந்த ஹிதாயத்தை கொடுப்பதற்கு முன்பு, அல்லது அதற்கு முந்தைய சமுதாயத்தில் வாழ்ந்தவர்கள் என்று வைத்துக் கொள்ளுங்கள். அன்றைய காலகட்ட மக்கள் எப்படி இருந்தாங்கன்னு சொன்னா, அந்த ஆலிம் பெருமக்கள் சொல்லக்கூடியதை எல்லாம் அப்படியே நம்பக்கூடியவர்களாக இருக்கலையாம், பின்பற்றக்கூடியவர்களாக இருக்கலையாம். அவர்களுக்கு ஏதேனும் ஒரு செய்தி சொல்லப்பட்டால் அன்றைய சமுதாய மக்கள் எல்லாம் உடனே குர்ஆனை திரட்டுவார்களாம், ஆய்வு செய்வார்களாம். யார்? நம்முடைய வாப்பா உம்மா, அவங்களுடைய வாப்பா உம்மா பிரட்டி பார்த்து, இந்த ஆலிம் கரெக்டாக சொன்னார், இவர் தவறாக சொன்னார். தவறாக ஒரு ஆலிம் சொல்லிவிட்டால் உடனுக்குடன் கேள்வி கேட்டு அந்த ஆலிமிடத்தில் பதில் கேட்கக்கூடிய அளவிற்கு மிக்க அறிவு கூர்மை மிக்க ஒரு சமுதாயமாக இருந்ததாம் ஒரு காலகட்டம். அப்படி அறிவு கூர்மை மிக்க ஒரு மக்களை அறிவு மழுங்க செய்து பிஜே எதை சொன்னாலும் அப்படியே பின்பற்றக்கூடிய ஒரு கூட்டமாக இப்படி ஒரு சமுதாயத்தை உருவாக்கி விட்டாரே, இது எல்லாம் பிஜேயை தக்லீது செய்யக்கூடிய, பின்பற்றக்கூடிய, கண்மூடித்தனமாக பின்பற்றக்கூடிய ஒரு கூட்டம் என்று நமக்கு ஒரு விமர்சனம் உண்டு. அப்ப யார் பிஜே அவர்களை கண்மூடித்தனமாக பின்பற்றுகிறார்? இந்த ஜமாத்தில் இருக்கக்கூடியவர்கள், இந்த கொள்கையை பேசக்கூடியவர்கள்,
இந்த கொள்கையை ஏற்று செயல்படுத்தக்கூடியவர்கள் அப்படி பிஜே அவர்களை கண்மூடித்தனமாக பின்பற்றக்கூடியவர்களாக இருக்கிறோமா, அல்லது நாம் பின்பற்றக்கூடிய கொள்கை என்ன என்பதை விளக்கி சொல்வதற்காகத்தான் இந்த தலைப்பு தரப்பட்டிருக்கிறது. இந்த தலைப்பு கொடுக்கப்பட்டதற்கும் நம்மை நோக்கி ஒரு விமர்சனம் வருதுல, அந்த விமர்சனத்திற்கும் ஒரு நியாயமான காரணமும் இருக்கு. இல்லைன்னா சொல்ல முடியாது. ஒரு முகாந்தரமும் இல்லாமல் இந்த விமர்சனம் செய்யப்படுகிறது என்று சொல்ல முடியாது. பிஜே அவர்களை தௌஹீத்வாதிகள் அப்படியே கண்மூடித்தனமாக பின்பற்றுகிறார்கள். அவர் எதை சொன்னாலும் நபி சொன்னது போன்று பிஜே அவர்கள் மீது உள்ள ஒரு விமர்சனம் என்னன்னு சொன்னா, இவர் இக்காலத்து நபி என்று தன்னை சொல்லிக் கொண்டிருக்கிறார். பிஜே அப்படி சொல்லிக்கிட்டு இருக்காராம். நாம் எல்லாம் பிஜே உடைய உம்மத்தான், இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்மத்து கிடையாதாம் என்று விமர்சனம் செய்வதற்கு ஒரு காரணமும் அவர்கள் வசம் உண்டு. என்ன காரணம் சொன்னா, பிஜே அவர்கள் பிரச்சார பணி தொடங்கிய காலகட்டம் ஒரு 25-30 ஆண்டு காலத்திற்கு முன்பு என்று சொல்லலாம். அந்த காலகட்டத்தில் யாரும் இஸ்லாத்தை அதனுடைய தூய வழியில் மக்களுக்கு மத்தியிலே உரத்த சப்தத்தில் சொல்லக்கூடியவர்களாக இருக்கவில்லை. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உண்மையிலே அல்லாஹ் அவர்களுக்கு பிஜே அவர்களுக்கு அவர்கள் செய்கின்ற பணிகளுக்கு அவர்கள் செய்கின்ற ஆய்வுகளுக்கு அத்தனைக்கும் அல்லாஹ் எந்த ஒரு குறைவில்லாத கூலியை வழங்க வேண்டும். நாம் அதற்காக அதிகமாக துஆ செய்ய வேண்டும். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் செய்தார்கள், காபத்துல்லாவை கட்ட வேண்டும் என்று அல்லாஹ் அவர்களுக்கு கட்டளை இடுகின்றான். நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் அவருடைய மகன் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் கட்டுகிறார்கள். கட்டி முடித்த பிறகு சாதிச்சிட்டோம், பெரிய அளவுக்கு புரட்சி பண்ணிட்டோம், அல்லாஹ்வுடைய முதல் ஆலயம் சிதிலமடைந்து கிடந்தது, அதை நாம் புனர் நிர்மாணம் செய்து விட்டோம், எவ்வளவு பெரிய சாதனை என்று அவர்கள் பெருமைப்பட்டுக் கொள்ளவில்லை. மாறாக அவர்கள் என்ன செய்தார்கள் என்று சொன்னால், யா அல்லாஹ் எங்களுக்கு கொடுத்த இப்பணியை நீ ஏற்றுக்கொள்வாயாக, எப்பணி எங்கள் மீது சுமத்தப்பட்டதோ, நாங்கள் எந்த கடமையை நாங்கள் செய்தோமோ அதில் எந்த ஒரு சிறு குறையும் இல்லாமல் அப்படியே நீ ஏற்றுக்கொள்வாயாக என்று நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பிரார்த்தனை செய்தார்கள் என்று அல்லாஹ் திருமறை குர்ஆன்ல சொல்லி காட்டுறான். நாமும் சகோதரர் பிஜே அவர்களுக்காக பிரார்த்தனை செய்யணும். எந்த ஒரு மார்க்க அறிஞரும் 7 ஆண்டு படித்தவர்கள், 30 ஆண்டு நாங்கள் இந்த மார்க்க பிரச்சார பணியிலே இருக்கிறோம் என்று சொல்லக்கூடியவர்கள் எவருக்கும் இல்லாத தெம்பும் திராணியையும் அல்லாஹ் சகோதரர் பிஜே அவர்களுக்கு கொடுத்திருந்தான். உரத்த சப்தத்தில் சொன்னாங்க, இதுதான் சத்தியம் என்று எடுத்துரைத்தார்கள். அல்லாஹ் இந்த மார்க்கத்தை மக்களுக்கு எடுத்துச் சொல்லக்கூடிய பணியை எவ்வாறு செய்ய வேண்டும் என்று நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கட்டளையிடக்கூடிய நேரத்தில் திருமறை குர்ஆன்ல அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், ஃபஸ்தா பிமா துமர் வ அரில் அனில் முஷ்ரிகீன். நபியே, உமக்கு அறிவிக்கப்பட்ட இந்த மார்க்கத்தை தயவு தாட்சியம் இல்லாமல் எடுத்து சொல்லுங்க, காம்ப்ரமைஸ் இல்லாமல் எடுத்து சொல்லுங்க, வளைந்து கொடுக்காமல் எடுத்து சொல்லுங்க, யாரும் விமர்சனம் செய்வார்கள் என்று அஞ்சாமல் எடுத்து சொல்லுங்க. உங்களை மறுக்கக்கூடிய மக்களை நீங்கள் அலட்சியப்படுத்திட்டு போயிட்டே இருங்க. எல்லாம் பேசுவான், கொஞ்சம் கூட நாக்கில நரம்பு இல்லாமல் என்ன வேணாலும் சொல்லுவான். அவர்கள் என்ன சொன்னாலும் அதை நீங்கள் கண்டும் காணாமல் இது சத்தியம் என்று உங்களுக்கு அறிவிக்கப்பட்டால் அதை நீங்கள் எடுத்துச் சொல்லிக் கொண்டே செல்லுங்கள் என்று அல்லாஹ் திருக்குர்ஆன்ல கட்டளையிடுகின்றான். அந்த திருமறை குர்ஆனுடைய வசனத்திற்கு ஏற்ப சகோதரர் பிஜே அவர்களுடைய பணி ஆரம்ப காலம் முதல் இன்று வரை அல்லாஹ்வுடைய அருளால் இருந்து கொண்டிருக்கிறது. அதை அவர்கள் துணிச்சலாக எடுத்து சொன்னார்கள். எடுத்து சொன்ன வேளையிலே இன்னைக்கு நம்மை நோக்கி இந்த விமர்சனம் இருக்குல்ல, இந்த விமர்சனத்திற்கு ஏற்ற ஒரு காரணமும் அந்த நேரத்தில் அமையுது. எப்படி அமைகிறது என்று சொன்னால், காலம் காலமாக நம்முடைய முன்னோர்களால் இதுதான் இஸ்லாம் என்று கடைபிடிக்கப்பட்ட ஏராளமான காரியங்களை பிஜே அவர்கள் விமர்சனம் செய்தார்கள். இது இஸ்லாத்தில் கூடாது என்று சொன்னார்கள். அந்த செயல்களை எல்லாம் இந்த சமுதாயத்தில் இருந்து அப்புறப்படுத்தினார்கள், மாற்றி அமைத்தார்கள். அல்லாஹ்வுக்கு செய்கின்ற இபாதத்தாக இருந்தாலும் சரி, சட்ட திட்டங்களாக இருந்தாலும் சரி, நடைமுறையில் முஸ்லிம் கடைபிடிக்க வேண்டிய ஏனைய ஒழுங்குகள், இஸ்லாம் கற்றுக் கொடுத்த ஒழுங்குகளாக இருந்தாலும் சரி, முஸ்லிம்கள் தம்முடைய வாழ்க்கையிலே அல்லாஹ்வும் தூதர் அவர்களும் கற்றுக் கொடுத்த எந்த ஒரு வழிமுறையும் தம்முடைய வாழ்க்கையிலே கடைபிடிக்கக்கூடியவர்களாக இருக்கவில்லை என்பதை பார்த்து இவைகள் எல்லாம் இஸ்லாத்தில் இல்லை என்று திருமறை குர்ஆனிலே அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களுக்கு அல்லாஹ் கட்டளையிட்டான், ஃபஸ்தா பிமா துமர், உமக்கு அறிவிக்கப்பட்டதை தயவு தாட்சியம் இல்லாமல் எடுத்துச் சொல்லுங்கள் என்று. அப்படி எடுத்துச் சொல்லக்கூடிய ஒரு திராணியை அல்லாஹ் அவர்களுக்கு வழங்கியிருந்தான். அவர்கள் எடுத்துச் சொன்ன பிறகு இதுதான் சத்தியம் என்று உணர்ந்த மக்கள், இதுதான் உண்மை என்று உணர்ந்த மக்கள் அவர்களோடு கைகோர்த்தார்கள். ஒரு தனி மனித பிஜே இத்தகைய ஒரு புரட்சியை செய்யவில்லை.
பிஜே அவர்களோடு கொள்கையை ஏற்றுக்கொண்டவர்கள், உண்மை என்று நம்பியவர்கள் பக்கபலமாக நின்றார்கள், பரவலாக பிரச்சாரம் செய்தார்கள். மக்களுக்கு மத்தியிலே, பல்வேறு எதிர்ப்புகளுக்கு மத்தியில, பல்வேறு அடி உதைகளுக்கு மத்தியில், பல்வேறு வெட்டுக்குத்துக்களுக்கு மத்தியில் உயிரை பணயம் வைத்து பிரச்சார பணியில ஈடுபட்டார்கள். அதன் விளைவாக சமூகத்திலே செய்யப்பட்டு வந்த ஏராளமான காரியங்கள், பக்தியின் அடிப்படையில் செய்யப்பட்ட காரியங்கள், ஈமானின் அடிப்படையில் செய்யப்பட்ட காரியங்கள், இதெல்லாம் நம்பிக்கை, இதெல்லாம் இஸ்லாம் மீது சுமத்தி இருக்கக்கூடிய கடமை நம்பிக்கை என்று சொல்லப்பட்ட ஏராளமான காரியங்களை இந்த சமூகத்தில் இருந்து அப்புறப்படுத்தக்கூடிய வேலைகளை அவர்கள் எடுத்து செய்தார்கள். செய்ததின் விளைவாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இன்றைய சமுதாயத்தில் எந்த பணியிலே அவர்கள் களத்திலே இறங்கினார்களோ அந்த பணியிலே அல்லாஹ் அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு வெற்றியை கொடுத்தான். அதிகமான மக்கள் விமர்சனம் என்னன்னு சொன்னா, தௌஹீத் ஜமாத்தில் இருக்கக்கூடிய நிர்வாகியோட குடும்பத்தார், நிர்வாகியோட உம்மா, நிர்வாகியுடைய மனைவி, அவங்க பிள்ளைங்க, அந்த நிர்வாகிகள், உறுப்பினர்கள், இவர்கள் பிஜேவை தக்லீத் செய்கிறார்கள், பின்பற்றுகிறார்கள் என்று சொல்றாங்கல்ல, அந்த விமர்சனம் கூட தப்பு. தமிழ் மொழி பேசக்கூடிய முஸ்லிம்கள் இன்னைக்கு அதிகமான மக்கள் பிஜேவை பின்பற்றுறாங்கன்னு சொல்லலாம். பிஜேயை பின்பற்றுவதாக ஆகாது. பிஜே எடுத்து சொல்லக்கூடிய குர்ஆன் ஹதீஸை பின்பற்றக்கூடிய மக்களாக இந்த ஜமாத்தில் உள்ள மக்கள் மட்டுமல்ல, நாம் பேசக்கூடிய மொழியை விளங்கிக் கொள்ளக்கூடிய அனைத்து நம் சமூக மக்களும் இதுதான் சத்தியம் என்று சொல்லி இந்த தௌஹீதை பின்பற்றக்கூடிய மக்களாக இன்று இருக்கிறார்கள் என்பதுதான் நிதர்சனமான உண்மை. அப்ப இந்த விமர்சனத்திற்கு எது காரணமாக அமைகிறது என்று சொன்னால், இவ்வளவு ஆண்டு காலம் நம்ம வாப்பா உம்மா கடைபிடிச்சு, அவங்க வாப்பா உம்மா கடைபிடிச்சு, காலங்காலமாக நம்ம நம்பிக்கையின் அடிப்படையில் செய்யப்பட்டு வந்த, பக்தியின் அடிப்படையில் செய்யப்பட்டு வந்த இத்தனை காரியங்களையும் வழிகேடு என்று சொல்லுகிறார், ஷிர்க் என்று சொல்லுகிறார், இவைகளை எல்லாம் நரகத்தில் கொண்டு போய் தள்ளும் என்று சொல்லுகிறார் என்பதுதான் இவர்களுக்கு நம் மீது ஏற்பட்ட இவ்வளவு கடுமையான எதிர்ப்பை அவர்கள் வெளிப்படுத்துவதற்கு காரணம், நம்மை இந்த விமர்சனம் செய்வதற்கும் காரணம். எல்லாத்தையும் அப்புறப்படுத்தியாச்சு இல்ல. இன்னைக்கு ஷிர்க் எல்லாம் அன்றைய காலகட்டத்தில் இணை வைப்பு காரியங்கள் எல்லாம் தலை விரித்து ஆடக்கூடிய ஒரு சமுதாயமாக முஸ்லிம்கள் இருந்தார்கள். நாம் எல்லாம் எப்படி இருந்தோம்? தர்காவுக்கெல்லாம் போகாம இருந்தோமா? இணை வைப்பு காரியங்களை செய்யாம இருந்தோமா? ஒரு முஸ்லீம் என்று சொன்னால் அவனையும் இணை வைப்பு காரியத்தையும் இரண்டையும் ஒரே இடத்துல வச்சு பார்க்க முடியாது. ஆனால் அன்றைய காலகட்டத்தில் முஸ்லீம்கள் இருக்கல. ஏராளமான காரியங்களை இந்த சமுதாயத்திலிருந்து அப்புறப்படுத்துறாங்க. அதுல சில முக்கியமான விஷயங்கள், முக்கியமான அம்சங்கள், முக்கியமான சட்டங்களை மட்டும் நான் இங்க தொகுத்து சொல்றேன். எதனால் நாம் பிஜே அவர்களை பின்பற்றக்கூடிய மக்கள் என்று அவர்கள் விமர்சனம் செய்கிறார்கள் என்பதற்கு இவைகள் தான் காரணமாக அமைந்திருக்கிறது. தர்கா வழிபாடுக்கு எதிராக கடும் போக்கை அவர்கள் மேற்கொள்கிறார்கள். இது இணை வைப்பு காரியம். ஒரு முஸ்லிம் இதை செய்ய முடியாது. எல்லா இறை தூதர்களும் தம் சமுதாயத்தை சந்திக்கக்கூடிய நேரத்தில் அந்த சமுதாய மக்களுக்கு மத்தியில் செய்த எச்சரிக்கை இந்த எச்சரிக்கை தான். வேற வேற காரியங்களுக்கெல்லாம் அவர்கள் பிரதானமாக அனுப்பப்படவில்லை. எத்தனையோ தீமைகளை அவர்கள் எதிர்த்து பிரச்சாரம் செய்திருக்கலாம். ஆனால் அடிப்படையில் ஒரு இறை தூதர் ஒரு சமுதாயத்திற்கு அனுப்பப்பட்டதற்குரிய முக்கிய காரணம் என்னவென்று சொன்னால், திருமறை குர்ஆனை பிரட்டி பாருங்கள். பிஜே அவர்கள் எழுதிய சொந்த புத்தகத்தை நீங்கள் பிரட்ட வேண்டாம். அவர்கள் எழுதியிருக்கக்கூடிய தர்ஜுமாவை கூட நீங்க பிரட்ட வேண்டாம். நீங்க திருமறை குர்ஆன் என்று நம்பி வைத்திருக்கிறீங்களே, அந்த திருமறை குர்ஆனை எடுத்து பாருங்கள். அந்த திருமறை குர்ஆன்ல இறை தூதர்கள் தான் சந்தித்த சமுதாயத்திற்கு செய்த உபதேசம் என்று அல்லாஹ் திருமறை குர்ஆன்ல சொல்வதை எடுத்து பாருங்கள். அவர்கள் சொன்னார்கள், யா கௌமி, என் அருமை சமுதாயமே, உபுதுல்லாஹ மாலக்கும் மின் இலாஹின் கைருஹு, அல்லாஹ்வையே நீங்கள் வணங்குங்கள், அவனின்றி வணக்கத்திற்குரியவன் வேறு யாரும் இல்லை. இதை எல்லா இறை தூதர்களும் தாம் சந்தித்த சமுதாயத்திற்கு சொன்னதாக திருமறை குர்ஆன் பேசுகிறது. அல்லாஹ் மட்டும்தான் நீங்கள் வணங்க வேண்டும். அவனை தவிர நீங்கள் யாரையும் வணங்கக்கூடாது. அவனை தவிர நீங்கள் யாரிடமும் பிரார்த்தனை செய்யக்கூடாது. அவனை தவிர நீங்கள் யாரையும் சார்ந்து இருக்கக்கூடாது. எந்த ஒரு துன்பமாக இருந்தாலும், எந்த ஒரு கஷ்டமாக இருந்தாலும், எந்த ஒரு தேவையாக இருந்தாலும் படைத்தவனாகிய ரப்புல் ஆலமீன் தான் உங்கள் தேவைகளை பூர்த்தி செய்வதற்கு போதுமானவன் என்று சொல்லி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வரை எல்லா இறை தூதர்களும் தாம் சந்தித்த சமுதாயத்திற்கு இதைத்தான் எச்சரிக்கையாக செய்தார்கள். அந்த எச்சரிக்கையெல்லாம் காத்துல பறக்க விட்டு வயிற்று பிழைப்புக்காக சில தர்காக்களை கட்டிக்கொண்டு அதுல இருக்கக்கூடியவர் அவுலியா, மகான், அல்லாஹ்வுக்கு ரொம்ப நெருக்கமானவர், அவரிடத்துல போய் சஜிதா செய்து நம்முடைய தேவைகளை நாம் கேட்டோம் என்று சொன்னால் உடனடியாக அவர் தந்துருவார்.
அல்லாஹ்விடத்துல கேட்க மாட்டாங்களா? அல்லாஹ்விடத்துல பிரார்த்தனை செய்ய மாட்டாங்களா? அல்லாஹ் எப்படி நமக்கு தருவான்? அல்லாஹ்வை கண்ட பார்த்தா காணுமே. இவங்க நம்பிக்கை, முஸ்லிம்களுடைய நம்பிக்கை என்ன? பார்க்கும் தோற்றத்திலே அல்லாஹ் இல்ல. ஆனால் ஒரு அவுலியா அப்படி கிடையாது. நான் இருக்கிறார், பெரிய கட்டடம் அலங்கரிக்கப்பட்டு அதுல ஒரு அடக்கத்தனம் அதிலே உள்ள புதைந்திருக்கிறார். சாதாரண மனிதர்கள் இறந்து போவார்கள், முடிஞ்சு போச்சு. இவர் அப்படி கிடையாது. இந்த மகான் நாம் என்ன பிரார்த்தனை செய்தாலும் அவர் காது கொடுத்து கேட்பார் என்று மகானை நம்பக்கூடியவர்களாக, இறந்து போன அந்த அவுலியாக்களிடம் பிரார்த்தனை செய்யக்கூடியவர்களாக, தர்கா நம்பிக்கை உடையவர்களாக முஸ்லிம் சமுதாயம் முழுக்க முழுக்க இந்த இணை வைப்பு காரியத்திலே மூழ்கி கிடந்தது. இதை இணை வைப்பு காரியம் என்று சகோதரர் பிஜி அவர்கள் துணிச்சலாக மக்களுக்கு மத்தியிலே சொன்னார். இறந்தவர்கள் செவியேற்க மாட்டார்கள் என்கிற திருமறை குர்ஆனுடைய வசனத்தை மேற்கோள் காட்டி சொன்னார்கள். சொந்த கருத்தை சொல்லல, சொந்தமா ஆய்வு பண்ணி தம் அறிவை உட்படுத்தி இது நல்ல வணக்கமா தெரியலையே, அல்லாஹ்வை பள்ளிவாசல் வணங்கக்கூடிய வணக்கம் தானே நல்லா இருக்கு என்று சொல்லி ஏதோ தன் சொந்த மூளையை கொண்டு சொந்த ஆய்வை கொண்டு அவர் கண்டுபிடிச்சு அவர் ஒரு இபாதத்தை சொல்வார்னா அது தூக்கி எறியப்பட வேண்டியது, அதுல மாற்று கருத்து கிடையாது. திருமறை குர்ஆனுடைய வசனத்தை மேற்கோள் காட்டி சொன்னார், நபியை இறந்தவர்களை உம்மால் செவியேற்க செய்ய முடியாது. நபி அவர்கள் இறந்து போனாலும் சரி, அவர்களும் செவியேற்க மாட்டார்கள். இறந்து போனவர்களுக்கும் இந்த உலகத்திற்கு மத்தியிலே பர்சக் திரை உண்டு. திரைக்கு அப்பால் சென்று விட்டால், ஒருவர் மௌத்தாகி விட்டால், அவரிடத்துல போய் நீங்கள் என்ன காட்டு கத்து கத்தினாலும் சரி அவர் காது கொடுத்து கேட்க மாட்டார் என்று பிஜி அவர்கள் எடுத்து வைத்தார்கள். மக்கள் அப்பதான் சிந்திக்க ஆரம்பிக்கிறாங்க. என்ன புது கருத்தா இருக்கு? இத்தனை ஆண்டு காலம் மூட்டையை கட்டி பையை கட்டி தர்காக்களுக்கும் நாகூருக்கும் அஜ்மீருக்கும் ஒவ்வொரு ஊர்களுக்கும் படையெடுத்து சென்ற நம்மவர்களுக்கு தர்காக்கே போக கூடாதாமே, அது வழிகேடாமே, அது பாவமான காரியமாச்சாமே. இது போன்ற ஒரு காரியத்தை செய்தால் மறுமையில அல்லாஹ் நரகத்தை கொடுப்பானாமே, மன்னிப்பு கிடைக்காதாம் என்று சொல்லி இப்படி ஒரு புதிதான ஒரு பிரச்சாரம் வருகிறது என்று சொல்லி மக்கள் எல்லாம் அந்த பிரச்சாரத்தின் பக்கம் திரும்பி பார்க்க ஆரம்பிக்கிறார்கள். திருமறை குர்ஆனுடைய வசனத்தை அடுக்கடுக்காக எடுத்து போடுறாங்க. திருமறை குர்ஆனில் அல்லாஹ் பேசுகிறான் மக்களுக்கு மத்தியில, நபியே என்னை பற்றி என்னுடைய அடியார்கள் உம்மிடம் கேட்டால் ஃபா இன்னி கரீப், நான் அருகில் இருக்கிறேன் என்று நீங்கள் சொல்லுங்கள். உஜீபு தாவதி தாயி இதா தானி ஃபல்யஸ்தஜிபு லி வல்யூமினு பி லஅல்லஹும் யர்ஷதூன். பிரார்த்திப்பவன் என்னிடத்திலே பிரார்த்தனை செய்தால் அவனுடைய பிரார்த்தனைக்கு நான் பதிலளிப்பேன். செத்து போனவனுக்கு பதிலளிப்பதற்கு ஆற்றல் கிடையாது. அவர்கள் காது கேட்காதவர்கள், கண்கள் பார்க்காதவர்கள், அவர்களால் ஒன்றும் செய்ய முடியாது. பிரார்த்திப்பவன் என்னை பிரார்த்திக்கக்கூடிய நேரத்தில் அவருடைய பிரார்த்தனைக்கு நான் பதிலளிப்பேன். எனவே என்னிடத்திலே அவர்கள் பிரார்த்தனை செய்யட்டும், என்னையே அவர்கள் நம்பட்டும். லஅல்லஹும் யர்ஷதுன், இதனால் அவர்கள் நேர்வழி பெறுவார்கள் என்று அல்லாஹ் திருமறை குர்ஆனிலே பேசுகிறான். எடுத்து இந்த ஆயத்தை எடுத்து மேல போடுறாங்க. அல்லாஹ் திருமறை குர்ஆனில் இந்த மார்க்கத்திற்கு தகுதியானவர்கள் என்று சில பேரை பட்டியலிட்டு சொல்லக்கூடிய நேரத்தில் சில தகுதிகளை அல்லாஹ் திருமறை குர்ஆனில் பட்டியலிட்டு சொல்லும் பொழுது வமா உம்ரு இல்லா லியஅபுதுல்லாஹ முஹ்லிஸீன லஹுத்தீன், வணக்கத்தை அல்லாஹ்வுக்கு கலப்பற்றதாக்கி வணங்குமாறும் இந்த மார்க்கத்திலே நீங்கள் கட்டளையிடப்பட்டுள்ளீர்கள் என்று திருக்குர்ஆன் வசனம் பேசுகிறது. ஒரு முஸ்லிம் இபாதத்து செய்கிறார், அல்லாஹ்வை தொழுகிறார், அல்லாஹ்வையும் தொழுகிறார், அவுலியாவையும் தொழுகிறார். இந்த வணக்கம் அல்லாஹ்வுக்கு தேவையில்லை. அல்லாஹ் நம்மிடத்தில் எதிர்பார்க்கக்கூடிய வணக்கம் என்ன தெரியுமா? கலப்படம் இருக்கக்கூடாது, தூய்மையான முறையில் இருக்கணும். அவனை மட்டும் நம்பி, அவனை மட்டும் சார்ந்து, அவனிடத்திலே மட்டும் பிரார்த்தனை செய்து எந்த ஒரு நல்லது கெட்டதாக இருந்தாலும் படைத்தவனை தவிர வேறு எவருக்கும் கொடுப்பதற்கு ஆற்றல் இல்லை என்று நம்பக்கூடிய நம்பிக்கை தான் கலப்பற்ற வணக்கம். இந்த வணக்கத்தை தான் அல்லாஹ் அடியாரிடத்தில் எதிர்பார்க்கிறான். திருமறை குர்ஆனுடைய வசனத்தை எடுத்து போடுறாங்க. இந்த வசனத்தை பாருங்க. அதே போன்ற இணை வைப்பு என்கிற பாவத்திற்கு எத்தனை பாவம் இஸ்லாத்திலே சொல்லப்படுது, அத்தனை பாவங்களுக்கு மன்னிப்பு இல்லை என்று சொல்ல முடியாது. ஆனால் அல்லாஹ்வுக்கு இணை கற்பித்தால், அல்லாஹ்வை போன்று இறந்தவர்களை போய் பிரார்த்தித்தால் அப்படித்தானே பிரார்த்தனை செய்யப்படுறாங்க. என்னெல்லாம் போய் கேட்கிறாங்க? அல்லாஹ்விடத்திலே எதை கேட்கணுமோ, சரி ஒரு மனுஷன் உதவி செய்வாங்க, ஒரு மனிதனுக்கு உதவி செய்யக்கூடிய ஒரு ஆற்றல் கொடுக்கப்பட்டிருக்கிறது. என்கிட்ட நீங்க உதவி கேட்பீங்க, உங்களிடத்துல நான் உதவி கேட்பேன். அப்படித்தான் மனிதன் படைக்கப்பட்டிருக்கிறான். அவுலியாக்களிடம் சென்று தர்காக்களிடம் சென்று அங்க கேட்கக்கூடிய பிரார்த்தனை சாதாரண மனிதனிடத்துல கேட்கக்கூடிய பிரார்த்தனையா? அங்க போய் என்ன கேட்கிறாங்க? புள்ள இல்ல, எங்களுக்கு புள்ளையே கொடுங்க, அப்துல் காதிர் ஜீலானியே அப்படின்னு போய் நிக்கிறாங்க. நாகூராரே, உங்களை விட்டா யாரு எங்களுக்கு கொடுப்பா?
எங்க கஷ்டத்தை போக்குங்க, எங்க நோயை நீக்குங்க, எங்களுக்கு வருமானத்தை கொடுங்க, எங்க முசீபத்தை நீக்குங்க என்று சொல்லி அங்கு அடங்கி இருக்கக்கூடிய அந்த அடக்கத்தலத்திலே சென்று இந்த பிரார்த்தனை செய்கிறார்கள். இது இணை வைப்பு. பிள்ளையை கொடுக்கிற அதிகாரத்தை அல்லாஹ் இந்த உலகத்தில் யாருக்காவது கொடுத்திருக்கிறானா? அப்படி பிள்ளை பெறுகின்ற ஒரு அதிகாரம் இருக்கும் என்று சொன்னால் இறை தூதர்களிலே ரொம்ப சிலாகித்து சொல்லப்பட்ட நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், எப்படிப்பட்ட இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம்? என்னுடைய உச்ச நண்பர் என்று அல்லாஹ் திருமறை குர்ஆன்ல சான்று பகர்கிறான். அப்படிப்பட்ட நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் காலத்திலே பிள்ளையை பெறாம கடைசி காலகட்டத்தில், முதிர்ந்த காலகட்டத்தில் அல்லாஹ் அவர்களுக்கு இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் கொடுத்தானே, அந்த காலகட்டம் வரை அவர்கள் காத்திருக்கணுமா? என்ன எல்லாம் ரொம்ப டிலே பண்ணிக்கிட்டு இருக்க, எல்லாம் பிள்ளைய பெற்றுட்டு இருக்கிறான், வாரிசை உண்டாக்கிட்டு இருக்கான், சட்டு புட்டுன்னு ஒரு 4-5 பிள்ளைய கொடுத்துட்டு போ இப்படின்னு அவங்க கேட்கலாம்ல? கேட்டா எல்லாம் கொடுத்துரும் அப்படி நம்புறீங்களே? இறந்து போன அங்க அடங்கி இருக்கக்கூடியவர் அப்படியானே வச்சிருப்போம். பிள்ளைய கொடுக்கிற அதிகாரத்தை எல்லாம் கொடுத்திருக்கிறானா? அப்ப இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை விட, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்வுடைய தோழர், நண்பர் என்று சொல்லப்பட்டவர்கள். அவர்களுக்கு அல்லாஹ் செஞ்சிருக்கக்கூடிய அருள், அவர்களுடைய குடும்பத்தாருக்கு அல்லாஹ் செஞ்சிருக்கக்கூடிய அருள் எப்படிப்பட்ட அருள் என்று சொன்னால் இந்த பூமியில வேற எந்த ஒரு மனிதருக்கும் செய்யாத ஒரு அருள். அதனால தான் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நம்மை பிரார்த்தனை செய்ய சொல்றாங்க. ஒவ்வொரு பாங்கு சொல்லப்பட்ட பிறகும் எனக்காக நீங்க ஸலவாத் கேளுங்க, ஸலவாத் என்கிற ஒரு பிரார்த்தனை நீங்கள் ஓதுங்க. அத்தஹியாத் அமருள்ள ஒவ்வொரு தொழுகையிலும் நீங்கள் எனக்காக பிரார்த்தனை செய்யுங்க. என்ன பிரார்த்தனை? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கும் அவருடைய குடும்பத்தாருக்கும் அல்லாஹ் அருள் செய்தது போன்று எங்களுடைய தூதர் முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அருள் செய்வாயாக யா அல்லாஹ் என்று பிரார்த்தனை செய்ய வேண்டும் என்கிற அளவிற்கு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களே அவங்களுக்கு செஞ்ச பிரார்த்தனை மாதிரி எனக்கு நீங்க கேளுங்க என்று நமக்கு கட்டளையிடுவார்கள் என்று சொன்னால் எவ்வளவு பெரிய சிறப்பு, எவ்வளவு பெரிய பாக்கியம். அத்தகைய பாக்கியம் பெற்றவர்களுக்கு பிள்ளையை உண்டாக்க முடியலையா? இந்த மகான் கொடுப்பாராம், இந்த மகான் செல்வத்தை கொடுத்துருவாரா? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வீட்டுல உணவு கிடையாது, சாப்பிட வழி இல்ல, பட்டினி, பட்டினினால வெளியில வராங்க. அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அவர்கள் மிகப்பெரிய செல்வந்தர், உமர் ரலியல்லாஹு அவர்கள் அவ்வளவு சிறப்பு பெற்ற அந்த நபி தோழர்களும் பசியோடு வந்து நிக்கிறாங்க. இந்த நேரத்திலே, இந்த நட்டு திசையில, இந்த நேரத்தில், இந்த இரவு நேரத்தில் நீங்க வந்து நிக்கிறீங்களே, இந்த நேரத்தில் உங்களை வெளியே வர செய்தது எதுன்னு கேட்கிறாங்க அல்லாஹ்வுடைய தூதர். அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, அந்த நபி தோழர்கள் சொல்றாங்க, பசியின் காரணமாக நாங்கள் வெளியில நிற்கிறோம், சாப்பிட உணவு இல்ல, பசி தாங்க முடியல, அதனால் வெளியே நிற்கிறோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அல்லாஹ் மீது சத்தியமாக நானும் அதே பசிக்காகத்தான் வெளியில வந்திருக்கேன், என்னாலையும் முடியல, பசியின் காரணமாக என்னால் வீட்டில் இருக்க முடியவில்லை, அதனால் வெளியே வந்திருக்கிறேன் என்று அல்லாஹ்வுடைய தூதரவர்கள் அவ்வளவு பொருளாதாரத்திலே கஷ்டப்பட்டவர்களாக, உணவுக்கு வழி இல்லாதவர்களாக, ஒரு இறை தூதராக இருந்தும் ஆட்சி தலைவராக இருந்தும் கூட அவ்வளவு சிரமத்திலே இருந்திருக்கிறார்கள். தங்களால் பொருளாதாரத்தை உண்டாக்கி கொள்ள முடியல. அல்லாஹ் நாடியவர்களுக்கு நாடிய விதத்துல பொருளாதாரத்தை கொடுப்பான். ஆனா அங்க போய் கேட்கிறோம். இப்படிப்பட்ட நம்பிக்கை, இணை வைக்கக்கூடிய நம்பிக்கை நம்முடைய சமுதாயத்தில் இருந்தது. திருமறை குர்ஆனுடைய வசனத்தை எடுத்து போட்டாங்க. பிஜே அவர்கள் மேற்கோள் காட்டினார்கள், இன்னல்லாஹ லா யக்ஃபிரு வ யுஷ்ரக பிஹி வ யக்ஃபிரு மா தூன தாலிக லிமன் யஷா. தனக்கு இணை கற்பிக்கப்படுவதை அல்லாஹ் ஒருபோதும் மன்னிக்க மாட்டான். அல்லாஹ் மன்னிக்காத ஒரு பாவம் இணை கற்பிக்கக்கூடிய பாவம். அதற்கு கீழ்நிலையில் உள்ள பாவங்களை அல்லாஹ் நாடியோருக்கு மன்னிப்பான். திருமறை குர்ஆனுடைய வசனத்தை எடுத்து போட்டாங்க. எடுத்து போட்ட நேரத்தில் மக்கள் எல்லாம் சிந்திக்கிறாங்க, இது என்ன, இது சத்திய கருத்தாக தெரியுது. திருமறை குர்ஆன் வசனங்கள் இவ்வளவு எச்சரிக்கை நமக்கு செய்யுது. இறந்தவர்கள் செவியேற்க மாட்டார்கள், செவியேற்பார்கள் என்று வைத்துக் கொண்டாலும் அவர்களால் உங்களுக்கு பதில் தர முடியாது, எந்த ஒன்றையும் அவர்களால் வழங்க முடியாது என்று திருக்குர்ஆன் பேசக்கூடிய நேரத்தில் எப்படி இந்த இறந்து போனவரிடத்தில் போய் பிரார்த்தனை செய்ய முடியும்? சிந்தனை தூண்டப்பட்டது, தக்லீது செய்யல, இது இணை வைப்பு என்று சொல்லி அந்த தர்காக்கள் எல்லாம் தூக்கி எறியப்பட்டன. இன்னைக்கு போய் பாருங்க, தமிழகத்தினுடைய தர்காக்களுடைய தலைநகர் என்று சொல்லப்படக்கூடிய நாகூர் தர்கா, ஒரு காலகட்டத்திலே அதனுடைய விசேஷங்கள் எப்படி இருக்கும் என்று சொன்னால் பல்லாயிரக்கணக்கான மக்கள் ஒன்று குழுமுவார்கள். பல்லாயிரக்கணக்கான மக்கள். நாகப்பட்டினம் நாகூர் வீதிகள்ல ஒரு ஆளு நடமாட முடியாது. இன்னைக்கு நாகூருடைய சிறப்பு கந்தூரி விழா நடத்தப்படுது, அந்த தேர் ஊர்வலம் நடத்தப்படுது. ஊர்வல கூட்டத்தை பார்த்தோம் என்று சொன்னால் எல்லா புகழும் அல்லாஹுக்கு தான். இணை வைப்பில் இருந்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மிகப்பெரிய அளவிலே மக்களை வென்றெடுத்து காட்டியிருக்கிறான் என்பதை கண்ணுக்கு கண்ணாக நம்ம பார்க்கிறோம்.
இதை பிஜே அவர்கள் செய்தார்கள். நாங்கள் பிஜேவை பின்பற்றவில்லை. பிஜே மேற்கோள் காட்டிய திருமறை குர்ஆனுடைய வசனத்தையும் அல்லாஹ்வுடைய தூதருடைய போதனைகளையும் நாங்கள் பின்பற்றினோம். காலம் காலமாக செய்யப்பட்டு வந்த இந்த தர்கா வழிபாடுக்கு எதிராக அவர்கள் சொன்ன கருத்து இந்த விமர்சனம் செய்வதற்கு அவர்களை தூண்டியது. மத்ஹப் வெறி பிடித்தவர்களாக நாம் இருந்தோமா இல்லையா? இல்லன்னு சொல்ல முடியுமா? நீங்க யாருன்னு கேட்டா முஸ்லீம் கூட சொல்ல மாட்டோம். அத்தா நீங்க ஷாஃபி வீட்டுக்காரங்களா அனஃபி வீட்டுக்காரங்களா? கல்யாண பத்திரிகையில ரெண்டு குடும்பமும் நல்லா பேசி அவங்களுக்குள்ள ஒரு ஒப்பந்தம் வந்துடுச்சு. நல்ல பிள்ளையா இருக்கு, நல்ல மார்க்க அறிவு, நல்ல லட்சணமா இருக்கு, இந்த பிள்ளைய முடிச்சிட வேண்டியதான் நம்ம மகனுக்கு, ரைட்டு. அவங்களும் விசாரிக்கிறாங்க, நல்ல குடும்பமா இருக்காங்க, பையனும் நல்ல ஒரு மார்க்க ஒழுங்கு மிக்கவனா இருக்கிறான், நல்ல ஆள் அழகா இருக்கிறான், வருமானத்துக்குள்ளவனா இருக்கிறான், நம்ம பிள்ளைய இந்த வீட்டிலேயே கொடுத்துருவோம், நல்லா பார்த்து நமக்கு கொடுத்துருக்கிறான், பெரிய அருள், போங்க போய் இதுக்காக ரெண்டு ரக்காத்து நஃபீலா தொழுது அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துங்க. இப்படி போய்கிட்டு இருக்குமா? பத்திரிகைக்காக ரெண்டு வீட்டாரும் உட்காருவாங்க. ஆமா, இதை கேட்க மறந்தாச்சு. ஏங்க நீங்க ஷாஃபி தானே அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க, அல்லாவே நாங்க அனஃபியாச்சே, அச்சோ போச்சே, நம்ம ரெண்டு பேரும் கல்யாணமே முடிக்க முடியாது. ஏங்க நாங்க ஷாஃபி வீட்டுக்காரங்க, நீங்க அனஃபி வீட்டுக்காரங்க, ஷாஃபி அனஃபி எப்படிங்க ஒத்து போவோம்? நம்ம ரெண்டு பேருக்கு பத்தியில நிறைய மசாய பிரச்சனை இருக்கு, நிறைய சட்ட பிரச்சனை இருக்கு. நாம ரெண்டு பேரும் திருமணத்திலே ஒன்றுபட முடியாது. ஷாஃபி என்று சொன்னால் ஷாஃபியை தான் கட்டணும், அனஃபி என்று சொன்னால் அனஃபியை தான் கட்டணும் என்று சொல்லி கல்யாணத்திற்கு ஷாஃபி அனஃபி என்கிற ஜாதி பார்க்கக்கூடிய ஒரு நம்பிக்கை நமக்கு மத்தியில் இருந்தது. ஸ்கூல்ல போய் பிள்ளைய சேர்க்கக்கூடிய நேரத்தில் அந்த ஃபார்மை ஃபில்அப் பண்ணுவாங்க. பேரு, வாப்பா பேரு, உம்மா பேரு, எந்த நாடு, நாம இந்தியா தான், இந்தியா. என்ன ரிலிஜியனு, மதம் முஸ்லிம், அதுல என்ன பிரிவு, கேஸ்ட்னு கேட்பாங்க. கேஸ்ட்னு எதுக்கு கேட்பாங்கன்னா, ஜாதின்னு எதுக்கு கேட்பாங்கன்னா, நமக்கு ஜாதி எல்லாம் ஒண்ணும் கிடையாது, முஸ்லீமுக்கு ஜாதி கிடையாது. அல்லாஹ்வையும் தூதரையும் பின்பற்றக்கூடிய முஸ்லிம்கள் எல்லாம் ஒரு ஜாதி தான், அதை ஏற்றுக்கொண்ட அனைத்து மக்களும் ஒரு ஜாதி தான். ஆனால் இந்த நாட்டில் சில சட்டங்களை வச்சிருக்கிறாங்க, சில சலுகைகளை பெற வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் லப்பைன்னு போடணும், தக்கனின்னு போடணும், இப்படின்னு போட்டதான் உங்களுக்கு கொடுப்போம், ராவுத்தர்னு போடணும்னு வச்சிருக்கிறாங்க. அதுக்காக பள்ளிக்கூடங்கள்ல, அரசு அலுவலகங்கள்ல நீங்கள் என்ன ஜாதின்னு கேட்பாங்க. நம்ம வாப்போமா, நாங்க ஷாஃபி அப்படின்வாங்க. ஷாஃபி நாங்க கேள்விப்பட்டது இல்லையே. இல்ல நாங்க ஷாஃபி தாங்க. ஏங்க நம்ம ஷாஃபி தானே? இல்ல அவங்க இந்த லப்பையை பத்தி கேட்கறாங்க. ஓ நீங்க லப்பைன்னு போட்டு பக்கத்துல ஷாஃபின்னு போட்டுக்காங்க. இந்த ஷாஃபி அனஃபின்னு சொல்லலனா நம்மால முஸ்லீம் என்று அடையாளம் காட்டுவதற்கு தகுதியற்றவர்கள் என்கிற நம்பிக்கை நமக்கு இருந்தது. அப்படிப்பட்ட நம்பிக்கை நமக்குள்ள இருக்கக்கூடிய நேரத்தில் ஒரு தொழுகையா இருந்தாலும் சரி, ஒரு நோன்பா இருந்தாலும் சரி, ஒரு ஹஜ்ஜுக்கு நம்ம வாப்பா உம்மா நம்ம அப்பா பெத்தாலாம் கிளம்புவாங்களா, இவங்க மார்க்க அறிஞர்கள் பக்கத்துல வந்து உட்கார்ந்துப்பாங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் ஹஸ்ரத், சல துஆ செய்யுங்க. அவர் கையை பிடிச்சிக்கிட்டு ஹஜ்ஜுக்கு போறோம், முதல் முறையா அவங்ககிட்ட தான் போயிட்டு சலாம் சொல்லி துவா கேட்டு எங்களை வழி அனுப்பி வைங்க, அல்லாஹ் எங்களுக்கு மௌத்தாக்கிட்டா எங்களுக்காக துவா செய்யுங்க. என்னமோ போர்க்களத்திற்கு போற மாதிரி. ஹஜ் என்கிறது இபாதத். ஒரு காலகட்டத்தில் இது ஒரு பெரிய பில்டப்பா இருக்கும். அப்படியே அந்த இஹ்ராம் அடிச்ச உடனே அழுது கட்டி பிடிச்சி போயிட்டு அல்லாஹ் ஹயாத் வச்சிருக்கான மௌத் வச்சிருக்கானு தெரியல, என்ன வாளை ஏந்தி எதிரிகளை சந்தித்து வெற்றியோடு திரும்ப போறோமா, இல்ல அங்கேயே வீழ்ந்து ஷஹீதாக போறோமா? அப்படியா? ஹஜ் என்பது புனித பயணம், இறையச்சத்தை சுமந்து செல்லக்கூடிய பயணம். அப்படி ஒரு இறையச்சத்துல அழுக வந்தா பரவாயில்ல. அந்த தக்கையாத ஆடை உடுத்திட்டாங்கல்ல, தக்கையாத ஆடை என்பது கஃபன் தானே, ஒரு கஃபன் மாதிரி அந்த கஃபன் உணர்வு வந்துடும் உங்களுக்கு. இப்படி அழுகையும் கண்ணீருமா போயிட்டு அசரத்து பக்கத்துல உட்காருவாங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் அசரத், இந்த ஹஜ் செய்யறது எப்படி அசரத்? ஒண்ணுமே தெரியாது, ஏபிசிடி கூட தெரியாது. எப்படி எஹ்ராம் கட்டணும், அந்த ஆடை எப்படி போடணும், அந்த அதுக்குரிய நியத்து என்ன, எதுவுமே தெரியாது. அசரத் சொல்லுவாரு, நீங்க ஷாஃபியா அனஃபியா? ஷாஃபிக்கு வேற சட்டம், அனஃபிக்கு வேற சட்டம். ஷாஃபியா தான் நீங்க இப்படி பண்ணணும், அனஃபியா தான் இப்படி பண்ணணும், நீங்க அங்க போய் தான் இஹ்ராம் கட்டணும், இங்க போய் தான் அப்படி போகணும், இப்படி போகணும், மொத்த சட்டத்திலையும் எல்லா வகைகளையும் பிரிச்சு ஷாஃபிக்கும் அனஃபிக்கும் பிரிச்சு சட்டத்தை சொல்லுவார். இந்த சட்டங்களை எல்லாம் கேட்டு விட்டு தான் ஒரு முஸ்லீம் தன்னுடைய இபாதத்துக்குள்ளே நுழையணும். பிள்ளைகளை நாம பெத்துட்டோம், வளர்க்கிறோம், ஒரு பருவம் அடைந்த பிறகு தொழுகணும். கையில ஷாஃபி புக்கை எடுத்து கையில கொடுத்துருவாங்க, அனஃபி புக் எடுத்து கையில கொடுத்துருவாங்க. ஷாஃபி புக் எடுத்து படிப்போம். உங்க வீட்டுல எல்லாம் ஷாஃபி புக்கு அனஃபி புக்கு இல்லைன்னு சொன்னா யாரும் நம்ப மாட்டோம். இன்னைக்கு தூக்கி குப்பையில எரிஞ்சிட்டோம். அல்லாஹ்வுடைய தூதருடைய இபாதத்தை தான் நாங்கள் பின்பற்றுவோம். எந்த ஒரு ஷாஃபி அவர்கள் மதிக்கத்தக்கவர்கள், மார்க்க அறிஞர்கள், இந்த மார்க்கத்திற்காக தியாகம் செய்தவர்கள், தங்கள் வாழ்நாளை அர்ப்பணித்தவர்கள், மாற்று கருத்து கிடையாது. ஷாஃபி இமாமை குறைப்பதோ, குறைத்து மதிப்பீடு செய்வதோ, அவர்களை விமர்சிப்பதோ எங்கள் நோக்கம் கிடையாது.
சல்லு கமா ரஅய்துமூனி உஸல்லி. அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், என்னை எப்படி தொழ கண்டீர்களோ அப்படித்தான் உங்க தொழுகை இருக்கணும். என்னை எவ்வாறு இபாதத்தை கண்டீர்களோ அப்படித்தான் உங்க இபாதத் இருக்கணும். அதுக்கு தான் தூதராக அனுப்பியிருக்கிறான். சும்மா அனுப்பல, என்னோடு சமகாலத்திலே வாழ்ந்த சஹாபாக்களுக்கு மட்டும் அனுப்பல, கியாமத்து நாள் வரை வரக்கூடிய முஸ்லிம்கள் மட்டுமல்ல, முஸ்லிம் அல்லாத எல்லா மக்களுக்கும் நான் தான் தூதர். அவர்கள் நம்பினாலும் சரி, நம்பாவிட்டாலும் சரி, ஏற்றுக்கொண்டாலும் சரி, ஏற்றுக்கொள்ளாவிட்டாலும் சரி, நான் தான் இறை தூதர். என்னதான் நீங்க பின்பற்றணும். எனக்குத்தான் நல்ல மார்க்கத்தை கொடுத்தான். அல் யௌம அக்மல்து லக்கும் தீனக்கும், இன்றோடு மார்க்கத்தை முழுமை செய்தேன் என்று அல்லாஹ் சொல்றானே, இந்த தூதரோட முழுமை செய்தான். ஷாஃபி அல்லாஹ் பொறுப்பாளரா ஆக்கல, அனஃபி அவர்களே ஆக்கல. ஆனா அவங்க பேரை சொல்லலனா, தொழுகை எடுத்து படிக்கும் போது கொஞ்சம் புக் எடுத்து படிப்பாரா, இந்த ஷாஃபில இப்படி கட்டணும்னு இருக்கு தக்பீர், அனஃபில இப்படி கட்டணும்னு இருக்கு, அத்தா இப்படி கட்டும்போது கை ரொம்ப வலிக்குதுதா, இப்படி வச்சுக்கிறேன், மண்டலே போடுவேன். உதவி நாம எப்படி தொழுடா அப்படி தொழுடா, கொஞ்சம் கஷ்டமா இருந்துச்சுன்னா கொஞ்சம் இப்படி தள்ளி வச்சுக்க, இப்படித்தான் கெட்டணும். அப்ப உங்களுக்கு அல்லாஹ்வுடைய தூதருடைய ஞாபகம் வந்ததா? பிள்ளைகளுக்கு தொழுகையை சொல்லிக் கொடுக்கக்கூடிய நேரத்துல, நோன்பு சொல்லிக் கொடுக்கக்கூடிய நேரத்துல, ஏனைய இபாதத்துகளை சொல்லிக் கொடுக்கக்கூடிய நேரத்துல இறை தூதரை அல்லாஹ் இதுக்குத்தானே அனுப்புனா. லக்கத் கான லக்கும் ஃபீ ரசூலில்லாஹி உஸ்வத்துன் ஹஸனா. அல்லாஹ்வையும் இறுதி நாளையும் நம்பக்கூடிய மக்களுக்கு நாம் எதை நம்பிக்கொண்டிருக்கிறோம்? முஸ்லிம்கள் என்று சொல்லப்படக்கூடிய நாம் அல்லாஹ்வை நம்புறோமா இல்லையா? மறுமை நாளை நம்புறோமா இல்லையா? இந்த இரண்டையும் நம்பவில்லை என்று சொன்னா நீங்க அப்துல் ரஹ்மானுக்கு பிறந்தா என்ன, யாருக்கு பிறந்தா என்ன, எல்லாம் ஒரே கேட்டகரி தானே. நாம் அல்லாஹ்வையும் இறுதி நாளையும் நம்புறோம். அல்லாஹ் திருமறை குர்ஆன்ல சொல்றான், அல்லாஹ்வையும் இறுதி நாளையும் நம்பக்கூடிய மக்களுக்கு லக்கத் கான லக்கும் ஃபீ ரசூலில்லாஹி உஸ்வத்துன் ஹஸனா. இந்த தூதரிடத்தில் உங்களுக்கு அழகிய முன்மாதிரி இருக்கு. ஷாஃபி இடத்துல கிடையாது, அனஃபி இடத்துல கிடையாது. மறுமை நாளிலே விசாரிக்கப்படக்கூடிய நேரத்தில், கபரில் விசாரணை செய்யக்கூடிய நேரத்தில் உங்களுடைய தூதர் யார் அதுதான் கேட்கப்படும். எந்த தூதருடைய உம்மத்து? மூசாவா, ஈசாவா, நபி இப்ராஹிமா, இல்ல இறுதி தூதராக அனுப்பப்பட்ட நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களா? இதுதான் கேட்கப்படும். இதுதான் நம்ம கையில பதிலாக இருக்கணும். யா அல்லாஹ், நீ அனுப்பிய தூதர், அந்த தூதர் படி நாங்க நடந்தோம், அந்த தூதர் படி நாங்க தொழுதோம், அந்த தூதர் படி நாங்க நோன்பு வச்சோம். எதுவும் நம்ம சமுதாயத்துல இறை தூதர் காட்டி தந்த வழிமுறையில இல்ல. மத்தஹபுகளை பின்பற்றக்கூடியவர்களாக இருந்தோம். எவ்வளவு பெரிய வெறி நமக்கு மத்தியில் இருந்தது என்று சொன்னால், ஹனஃபி மத்தஹப் இருக்கு இல்லையா, அந்த இமாம் அவர்களுக்கு அல்லாஹ் வஹி இறக்கினான் என்ற நம்பிக்கை நம்ம சமுதாயத்தில் இருந்தது. வஹி இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரோட முடிவடைந்து விட்டது. இந்த பூமிக்கும் வஹிக்கும், இறை தூதர் பெறுகின்ற வஹி இருக்குல்ல, அந்த வஹிக்கும் இந்த பூமிக்கும் இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு முடிவு வந்து விட்டது. வஹியே கிடையாது. உதாரணத்திற்கு ஒரு உருக்கமான சம்பவத்தை சொல்வதாக இருந்தால், இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரணித்த பிறகு அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அவர்களும் உமர் ரலியல்லாஹு அவர்களும் பேசிக் கொள்கிறார்கள். நாம் உம்மு ஐமன் ரலியல்லாஹுடைய வீட்டுக்கு செல்வோம். அவர்கள் அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களுக்கு பாலூட்டிய அன்னையர். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழும் காலகட்டத்தில் உம்மு ஐமன் ரலியல்லாஹுடைய வீட்டுக்கு செல்வது வழக்கம். அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் தன்னுடைய தாயாரான உம்மு ஐமனுடைய வீட்டு அவர்களுக்கு செல்வாங்க. நாமும் சென்று வருவோம் என்று சொல்லி இரண்டு நபி தோழர்களும் பேசிக்கொண்டு செல்கிறார்கள். வீட்டுக்குள்ள நுழையிறாங்க. உம்மு ஐமன் ரலியல்லாஹு அவர்களை பார்க்கிறாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களை பிரிந்து அந்த சமுதாயம் வாடி கொண்டிருக்கக்கூடிய வேலை. அந்த பெண்மணியை பார்த்த உடனேயே, அந்த பெண்மணி இந்த சஹாபாக்களை பார்த்த உடனேயே அவர்கள் அழுகிறார்கள். உம்மு ஐமன் ரலியல்லாஹு அவர்கள் அழுகிறாங்க. ஒரு கண்ட்ரோல் இல்லாம அழுகிறாங்க, வேதனை தாங்க முடியாமல் அழுகிறாங்க. அப்ப அந்த நபி தோழர்கள் கேட்கிறாங்க, எதற்காக உம்மு ஐமன் அவர்களை அழுகிறீங்க? அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் இறந்து விட்டார்கள். அவர்கள் இறந்து விட்டாலும் அல்லாஹ்விடத்திலே அவர்களுக்கு ஒரு சிறந்த மதிப்பான ஒரு இடம் தானே இருக்கும். அப்படி இருக்கக்கூடிய நேரத்தில் எதற்காக நீங்க அழுகிறீங்க என்று கேட்ட உடனேயே அந்த பெண்மணி சொன்னாங்க, அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களுக்கு அல்லாஹ்விடத்திலே எல்லாம் சிறப்பாகத்தான் இருக்கும், அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை, அதற்காக நான் அழவில்லை. நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நம்மோடு வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய நேரத்திலே அல்லாஹ்வுக்கும் இந்த பூமிக்கும் வஹி என்கிற ஒரு உறவு இருந்தது, வஹி என்கிற ஒரு தொடர்பு இருந்தது. அவர்கள் மரணித்து விட்டார்கள், வஹியுடைய அந்த உறவு துண்டிக்கப்பட்டு விட்டது, அதை நினைத்து நான் அழுகிறேன் என்று சொன்ன உடனேயே உம்மு ஐமன் ரலியல்லாஹு அவர்கள் அந்த இரண்டு நபி தோழர்கள் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அவர்களையும் உமர் ரலியல்லாஹு அவர்களையும் அழ வைத்து விட்டார்கள் என்ற ஒரு ரிவாயத்தை பார்க்கிறோம். வஹி முடிந்து விட்டது. ஏபிசிடி பாடம், முஸ்லிம்களுக்கு ஏபிசிடி பாடம். ஆனால் என்ன நம்புறோம்? ஹனஃபி மத்ஹப் அபு ஹனீஃபா இமாம் அவர்களுக்கு அல்லாஹ் நேரடியாக பேசினான்,
அபூ ஹனீஃபா அவர்களே, உங்களை பின்பற்றக்கூடிய மக்களுக்கு அல்லாஹ் சொர்க்கத்தை கொடுத்து விட்டான் என்று அல்லாஹ் அவர்களுக்கு வாக்குறுதி கொடுத்தான் என்று இப்படி ஒரு நம்பிக்கை முஸ்லிம்களுக்கு மத்தியில விதைக்கின்ற அளவுக்கு இந்த மத்ஹபுடைய வெறி மக்களுக்கு மத்தியில இருந்தது. அந்த காலகட்டத்திலே வந்து சொன்னார்கள், நாம் அல்லாஹ்வுடைய தூதரை மட்டும்தான் பின்பற்ற வேண்டும். திருமறை குர்ஆனுடைய சான்றுகள் எடுத்து வைக்கிறாங்க. குல் நபியே, நீங்கள் சொல்லுங்கள், இன் குன்தும் துஹிப்பூனல்லாஹ், நீங்கள் அல்லாஹ்வை நேசிப்பதாக இருந்தால் ஃபத்தபிஊனி, என்னை பின்பற்றுங்கள், தூதராக அனுப்பப்பட்டிருக்கக்கூடிய என்னை பின்பற்றுங்கள். யுஹிப்புக்குமுல்லாஹ், அல்லாஹ் உங்களை நேசிப்பான். வ யக்ஃபிர் லக்கும் துனூபக்கும் வல்லாஹு கஃபூருர் ரஹீம், அல்லாஹ் உங்களுடைய பாவங்களை மன்னிப்பான், அவன் மன்னிப்பவன், நிகரற்ற அன்புடையோன். திருமறை குர்ஆனுடைய வசனங்களை சகோதரர் பிஜே எடுத்து போடுறாங்க. எந்த ஆளும் எடுத்து வச்சீங்க? மத்ஹபுக்கு எதிராக இப்படி பின்பற்றினோம் என்று சொன்னால் மறுமை நஷ்டம் அடைந்து விடும் என்று எவருக்கு துணிச்சல் இருந்தது? துணிச்சலோடு எடுத்து சொன்னார், பிஜேவை நாங்கள் பின்பற்றவில்லை, பிஜே எடுத்து வைத்த திருமறை குர்ஆனுடைய வசனத்தை பின்பற்றினோம், அல்லாஹ்வுடைய தூதருடைய போதனையை நாங்கள் பின்பற்றினோம். தூதரைத்தான் நாம் பின்பற்ற வேண்டும், தூதரை தவிர வேறு எவரையும் பொறுப்பாளராக ஆக்கிக் கொள்ளக்கூடாது என்று சொல்லி இந்த மத்ஹப் என்கிற ஒரு மாயையை, ஒரு வெறியை மக்களுக்கு மத்தியிலே அப்புறப்படுத்தக்கூடிய அந்த வேலையை செய்தார்கள். அதனால் இந்த விமர்சனத்திற்கு நாம் ஆளணும். அதே போன்று இபாதத்து விஷயத்துல ரமலான் வந்து விட்டால் 20 8 ஒரே சண்டை. ஒரு வீட்டுக்குள்ள ஒரு சுன்னத்து ஜமாத்து வாப்பா இருப்பாரு, ஒரு தௌஹீத் மவன் இருப்பான். சுன்னத்து ஜமாத்து வாப்பா 20 ரக்காத் தொழுவார், இவர் 8 தொழுவார். அவருக்கு என்னவோ பெரிய ஒரு கிரேடு, ஏய் நாங்கெல்லாம் 12 ரக்காத்து கூட தொழுதுட்டு இருக்கோம்டா, நீ என்னடா போயிட்டு 8 ரக்காத்து, இந்த நஜாத்துக்காரனை பின்பற்றாதரா, பிஜேவெல்லாம் பின்பற்றாதரா, வழிகெடுத்துருவாரா. 20 இருந்து தொழுத நன்மை எங்க, 8 குறைத்த அந்த நன்மை எங்க? இத கூட சிந்திக்க மாட்டீங்களா? மக்களை சிந்திக்க சொல்றாங்களா? 20 8 குறைச்சிட்டார்ல பிஜே, அதனால மக்கள் சிந்திக்கணுமா? இது ஒரு பெரிய பிரச்சாரம். பிஜே மக்கள் அப்படி பின்பற்றுகிறார்கள், தக்லீத் பண்றார்கள், கண்மூடித்தனமாக எடுத்து வைக்கிறாங்க, பின்பற்றாங்க. நான் கேட்கிற ஆலிம் பெருமக்களுக்கு அல்லது மாற்று கருத்தில் உள்ளவர்களுக்கு, நாங்கள் பிஜேவை கண்மூடித்தனமாக பின்பற்றுகிறோம் என்று விமர்சனம் செய்யக்கூடியவர்களுக்கு பகிரங்க சவால் விடுக்கிறோம். அல்லாஹ்வுடைய தூதரவர்கள் 20 ரக்காத் ரமலான்ல தொழுதாங்கன்னு ஒத்த ஆதாரத்தை கொண்டு கண் முன்னாடி காட்டுங்க. குருட்டு நம்பிக்கையில யார் இருக்கிறா? அல்லாஹ் எங்களையா குருடரா வச்சிருக்கிறான்? அல்லாஹ் எங்களையா செவிடரா வச்சிருக்கிறான்? அல்லாஹ்வுடைய தூதரவர்கள் மக்களுக்கு கட்டளையிட்டார்கள், பள்ளிவாசலில் நீங்கள் தொழாதீர்கள், கடமையான தொழுகையை தவிர, ஃபர்லான இபாதத்தை தவிர. ஒரு ஆண் பள்ளிவாசலை தவிர வீடை தான் அவருடைய உபரியான வணக்கத்திற்கு தேர்வு செய்யணுமா? அப்ப அல்லாஹ்வுடைய தூதருடைய இந்த ரமலான் இபாதத் இருக்குல்ல, இரவு தொழுகை இருக்குல்ல, அது அவருடைய வீடுகளில் தான் தொழுவாங்க. எத்தனை ரிவாயத்து கேள்விப்பட்டிருக்கிறோம், எத்தனை ஹதீஸ் கேள்விப்பட்டிருக்கிறோம். சின்ன வீடாக இருக்கும் அல்லாஹ்வுடைய தூதருடைய வீடு. சஜிதா செய்யக்கூடிய நேரத்தில் அன்னை ஆயிஷா நாயுடைய கால்கள் சஜிதா செய்வதற்கு இணைஞ்சலாக இருக்கும். தம்முடைய விரல்களை கொண்டு அவருடைய கால்களை குத்துவாங்க. ஆயிஷாவே, நான் சஜிதாக்கு வரணும், காலை கொஞ்சம் மடக்கு என்று மடக்கிய பிறகு அல்லாஹ்வுடைய தூதரவர்கள் சஜிதா செய்வார்கள். அப்ப வீட்டில இபாதத்தை செய்வாங்க. வீட்டில இபாதத்து செய்யக்கூடிய நேரத்தில் அவங்க மனைவிமார்களுக்குத்தான் அல்லாஹ்வுடைய தூதருடைய உபரியான வணக்கம் அதிகமாக தெரிந்திருக்கும். பிஜே அவர்கள் சொந்த கருத்தா சொல்லல, எப்பா 20 ரொம்ப கஷ்டமா இருக்கு, வெண்டு உடையுது, குறுக்கு உடையுது, வேண்டாம் 8 குறை அப்படி சொன்னாரா? விமர்சனம் செய்வதற்கு ஒரு தகுதி வேண்டாம், விமர்சனம் செய்வதற்கு ஒரு அறிவு ஞானம் வேண்டாம். அன்னை ஆயிஷா நாயகி சொன்னதை நீங்க கையில பற்றி பிடித்து வைத்திருக்கக்கூடிய ஹதீஸ் கிரந்தத்திலிருந்து எடுத்து போடுறாரு. உன் கண்ணு குருட்டு தன்மையா இருந்தனால அந்த ஹதீஸ் உன் கண்ணுக்கு தெரியல. அப்பம் பாட்டன் சொல்றத அப்படியே கண்மூடித்தனமா பின்பற்றிக் கொண்டிருந்த ஆயிஷா நாயகி சொல்றாங்க, 8 + 3 11 ரக்காத்துக்கு மேலாக ரமலானிலும் ரமலான் அல்லாத ஏழைய காலகட்டங்களிலும் அல்லாஹ்வுடைய தூதரவர்கள் தொழுது நான் பார்த்ததில்லை. பிஜேவை நாங்க பின்பற்றல, அல்லாஹ்வுடைய தூதருடைய அந்த சொல் செயல் அங்கீகாரத்தை பின்பற்றக்கூடிய ஒரு சமுதாயமாக நாங்கள் இருக்கிறோம். அடுத்து இபாதத் விஷயத்துல பள்ளிவாசல்ல பெருநாள் தொழுகை தொழுது கொண்டிருந்தார்கள் மக்கள் எல்லாம். ரொம்ப சங்கையா, ரொம்ப சாலியான மக்களா, ரொம்ப இபாதத்தை எதிர்பார்த்து. எப்படி இபாதத்தை எதிர்பார்த்து? பெருநாள் தொழுகை நம்ம ஊர் பள்ளிவாசல் எப்படி தொழ வைப்பாங்க? ஒருத்தர் நீ நல்லா தூங்கி எழுந்திருப்பான், உன்னால எப்ப கண்ணு முடிக்க முடியுமோ அப்ப பள்ளிவாசல் பக்கம் வா, உனக்காக தொழுகை காத்து கொண்டிருக்கும். ஏன்னா பள்ளிவாசல தொழுகை எத்தனை மணிக்கு வைப்பாங்க தெரியுமா? ஒரு 9:30 மணிக்கு வைப்பாங்க பெருநாள் தொழுகை. ஏன்? அவனுக்கு 1008 வேலை இருக்குயா. நைட்டு வந்து படுத்தானா அவனுக்கு தூக்கம், ஃபஜர்லாம் எழுந்திருக்கிற அளவுக்கு மனுஷன் இருக்கிறான். அவர் தூங்கட்டும், நல்ல ஓய்வு கொடுப்போம். பின்னாடி அவர் ஒரு 9:10 மணிக்கு வந்தார் என்று சொன்னால் அவர் பள்ளிவாசல தொழுதுகிட்டும்.
ஒருவேளை அவருக்கு 10 மணிக்கும் வர முடியல என்று சொன்னால் நாங்கள் இரண்டாவது ஒரு ஜமாத் நடத்தி, ஏன்னா ஷாஃபிக்கு ஹனஃபிக்கு 2 தொழுகை நடத்துவாங்க. ஊருக்குள்ள பல ஊர்களை வெட்டு குத்து நடந்துச்சு. ஏன் என்று சொன்னால் இந்த பெருநாள் தொழுகையில ரக்காத் அதிகமான தக்பீர் சொல்லக்கூடிய விஷயத்துல ஷாஃபி அவர்கள், ஷாஃபியுடைய முறையை பின்பற்றக்கூடியவர்கள் 12 தக்பீர்கள் சொல்வார்கள் அதிகப்படியாக. அது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டி கொடுத்தது. ஹனஃபி அவர்கள் தக்பீரை ஒரு 6 குறைச்சிருவாங்க, மைனஸ் பண்ணிடுவாங்க. அவங்க 6 தக்பீர் சொல்லுவாங்க. அதனால பள்ளிவாசல் கமிட்டியில ஒரு வாரத்துக்கு முன்னாடி ஒரு சண்டை நடக்கும் பாருங்க. கமிட்டி நிர்வாகத்துல பாதி ஷாஃபி பாதி ஹனஃபி. இந்த வருஷம் எங்க ஷாஃபி முறைப்படித்தான் தொழுக. 12 தக்பீர் சொல்லல, இமாம் நீ வீட்டுக்கு போக மாட்ட. அப்படியே அவர் இந்த பக்கம் திரும்பி பாரு, அதே வீட்டுக்கு நீயும் போக மாட்டடா பாத்துக்க அப்படின்னு வரு. அல்லாவே இந்த பெருநாள் அன்னைக்கு நான் குர்பானி ஆகாம என்ன காப்பாத்திடுறா அல்ல. எதையாவது ஒரு ஆட்டையும் மாட்டையும் வெட்டிட்டு போகட்டும். இவங்களுக்குள்ள நான் மத்தியில இமாமா வந்து நான் மாட்டி என்ன குர்பானி கடாயா ஆக்கிடுவானுங்க போல இருக்கு. கடைசியில அவர் ஷாஃபியா ஹனஃபியா இஸ்திகார தொழுது 2 ரக்காயத்து அல்லாஹ் இடத்துல உதவி கேட்டு வந்து நிக்கும் போது கடைசியில நிர்வாகம் ஒரு முடிவு இருக்கும், ஒரு ஒத்துமையான முடிவு. போன வருஷம் ஹனஃபி முறைப்படி நம்ம தொலை வச்சனால இந்த வருஷம் ஷாஃபி முறைப்படி ஒரு தொலை வைப்பார். அல்லாஹ் அக்பர், மக்கள் தக்பீர். இப்படி கேலி கூத்தாக்கி தொழுகையை கொண்டு போயிட்டு 9:30 மணி வச்சு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த பெருநாள் தொழுகை என்பது 2 பெருநாட்களை அல்லாஹ் கொடுத்திருக்கிறார். இந்த 2 பெருநாட்களும் நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய மிகப்பெரிய பாக்கியம். ஒரு மாதம் பசித்திருந்து தாகித்திருந்து ஏழைகளுக்கு ஃபித்ரா கடமையை முடித்துவிட்டு ஏழைகளுக்கு கொடுத்து உதவ வேண்டும் என்கிற உணர்வோடு ரமலான் பெருநாள் தொழுகையை தொழக்கூடியவர்களாக மக்கள் போக வேண்டும். ஹஜ் பெருநாளின் பொழுது அல்லாஹ்வுக்காக சகலத்தையும் தியாகம் செய்வதற்கு எவ்வாறு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் அவர்களின் குடும்பத்தாரும் தயாராக இருந்தார்களோ, யா அல்லாஹ் இந்த குர்பானியின் மூலமாக நாங்கள் உறுதிமொழி கொடுக்கிறோம், எங்களுக்கு இது போன்ற ஒரு சோதனை வந்தால் அல்லாஹ்வுக்காக எந்த தியாகத்திற்கும் நாங்கள் தயார். இந்த 2 பெருநாட்களும் அல்லாஹ் மனிதர்களுக்கு கொடுத்திருக்கக்கூடிய, இறை நம்பிக்கையாளர்களுக்கு கொடுத்திருக்கக்கூடிய மிகப்பெரிய அருட்கொடை. இந்த அருட்கொடையில அல்லாஹ் என்ன செய்யறான்னு கேட்டா, ஒரு ஜும்மா தொழுகையா இருந்தால், ஏனைய கடமையான தொழுகையா இருந்தால் பள்ளிவாசலில் தொழுகையை தொழுவோம். பெண்களால் வர முடியாது, எல்லா பெண்களாலும் வர முடியாது. இயற்கை உபாதைக்கு ஆளான பெண்கள் பள்ளிவாசலுக்கு வர முடியாது, அவர்களுக்கு தடை. இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்றாங்க, முஸல்லா என்னும் திடலுக்கு எல்லோரும் வாருங்கள், பள்ளிவாசல் தொழக்கூடாது. அல்லாஹ்வுடைய தூதரின் கரங்களால் கட்டப்பட்ட பள்ளிவாசல். மக்காவில் இருந்து மதீனாவுக்கு ஹிஜ்ரத் செய்து வந்த பிறகு 2 அனாதைகளிடமிருந்து காசு கொடுத்து வாங்கப்பட்டு இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பொருளாதாரத்தின் மூலமாக வாங்கப்பட்ட பள்ளிவாசல், அவருடைய கரங்களால் கட்டப்பட்ட பள்ளிவாசல். பன்மடங்கு நன்மை. நம்ம ஊர் பள்ளிவாசல தொழுதா என்ன நன்மையோ அதை விட 1000 மடங்கு நன்மைக்குரிய பள்ளிவாசல் மஸ்ஜிதுன் நபவி பள்ளிவாசல். நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 10 ஆண்டு மதீனா வாழ்க்கையில் ஒரு பெருநாள் தொழுகையை கூட நபவி பள்ளிவாசலில் தொழ வைத்தது கிடையாது. வாங்க முஸல்லாவுக்கு, திரளுக்கு வாங்க, பெண்களை வர சொல்லுங்க. இதன் காரணமாக சில பெண்களுக்கு அந்த வழிபாடு தொழுகை அவர்களுக்கு கிடைக்காமல் போனாலும் பிரார்த்தனை இருக்குல்ல, அல்லாஹ்வால் ஏற்றுக்கொள்ளக்கூடிய பிரார்த்தனை, அந்த திடலில் அமர்ந்து தம்முடைய தேவைகளுக்காக, குடும்பத்தாருடைய தேவைகளுக்காக, சொந்த பந்தங்களுக்காக, தன்னுடைய சமுதாயத்திற்காக, மறுமை வாழ்க்கைக்காக, மரணித்தவருக்காக கையேந்து அழுது பிரார்த்தனை செய்யறாங்கல்ல. இந்த பாக்கியம் எல்லாம் மக்களுக்கு கிடைக்கணுமா? எல்லா மக்களுக்கும் கிடைக்கணுமா? இதுல சில பெண்கள் விதிவிலக்காக வீட்டிலே அடைந்து விடக் கூடாதாம். எல்லாரையும் திடலுக்கு வர சொல்லு. இது இறை தூதர் அவர்கள் காட்டி தந்த வழிமுறை. நீங்க அப்படியே வச்சிருந்தீங்க. இந்த வழிபாட்டில் இன்னொரு சிறப்பு என்னவென்று சொன்னால், நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெருநாள் தொழுகையை பொறுத்தவரையிலே அந்த நாளிலே தொடக்க காரியமாக செய்வார்கள். ஃபஜ்ரை முடிச்சிட்டு அடுத்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த பணிக்கு போயிடுவாங்க. ஒரு 6:30 மணி 7 மணி 7:30 மணிக்கெல்லாம் முடிஞ்சிடும். தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் பிஜே அவர்கள் தொழுகையினுடைய இந்த பெருநாள் தொழுகையினுடைய சட்டத்திட்டங்களை மக்களுக்கு மத்தியில் எடுத்து போடுறாங்க. நாம் இறை தூதர் காட்டி தந்த முறையில் தொழுகையை தொழவில்லை, பள்ளிவாசலை தொழுமாறு இறை தூதர் அவர்கள் நமக்கு கட்டளையிடவில்லை. தொழுகை என்பது திடலில் தொழப்பட வேண்டும். எல்லா மக்களும் வந்து செல்லும் விதத்தில் அந்த தொழுகையினுடைய ஏற்பாடு இருக்க வேண்டும். இப்படி அறிவிப்பு செய்து தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத்தின் சார்பில் ஏற்பாடு செய்தால் உங்க மயிலாப்பூர் பகுதிக்கு சொல்ல தேவையில்லை. நீங்கள் ஒவ்வொரு ஆண்டும் பெருநாள் தொழுகையை பார்த்துட்டு இருக்கீங்க. பள்ளிவாசலில் வைத்து நபி அவர்கள் காட்டி தராத வழிமுறைக்கு மாற்றமாக நீங்களும் தொழுகை நடத்துறீங்க. எத்தனை வருஷம் நடத்துறீங்க? நாங்களும் நடத்துகிறோம். கூட்டம் கூட்டமா வருது மக்கள். சுபஹான் அல்லாஹ். ஒவ்வொரு திடலிலும் பார்த்தால் என்று சொன்னால் அந்த திடல் கொள்ளாது.
நிரம்பி வழியும் அளவிற்கு மக்கள் கூட்டம் கூட்டமாக அந்த திடலை நோக்கி வருவதும், அங்கு நடைபெறுகின்ற அந்த சொற்பொழிவை கேட்பதும், அந்த இடத்திலே கையேந்தி பிரார்த்தனை செய்வதும், அல்லாஹ் நமக்கு இந்த பெருநாளை கொடுத்திருக்கிறான். ஒருவேளை தொழுகை நமக்கு கிடைக்காவிட்டாலும் கூட தொழுகை அல்லாத ஏனைய இபாதத்துகளில் நம்மால் ஈடுபடுத்த முடியும் என்று சொல்லி மக்கள் கூட்டம் கூட்டமாக வருவதும், நேரத்தோடு தொழுகையை தொழுவதும், தூங்கி கண் விழித்து அந்த சோமல் எல்லாம் முறித்து 10 மணிக்கு வந்து தொழக்கூடிய தொழுகை எப்படி? இறை தூதரவர்கள் முதல் காரியமாக செய்யக்கூடிய இந்த வழிமுறை எப்படி? இதை பிஜே அவர்கள் சொன்னார்கள், மக்கள் எல்லாம் பின்பற்றினார்கள். பிஜேவுக்காக பின்பற்றல, இறை தூதரவர்கள் இவ்வாறு தான் தொழ வேண்டும் என்று கற்றுக் கொடுத்ததுக்காக பின்பற்றினோம். திருமணத்தை பார்த்தாங்க, எந்த ஒரு திருமணமும் இஸ்லாமிய திருமணமாக இருக்கல. மார்க்க அறிஞர்கள் அங்க போயிட்டு ஃபாத்தியா ஓதுறாங்க, அங்க போயிட்டு மௌலிது படிக்கிறார்கள், அங்க போய் நின்று அந்த விருந்திலே பங்கெடுக்கிறாங்க. இது ஆடம்பர திருமணமாச்சு, வரதட்சணை கொடுத்து முடிக்கக்கூடிய திருமணமாச்சு. இப்படி சீர்சாமான்களை வாங்கி திருமணம் செய்யும் முறை இஸ்லாத்தில் கிடையாது. இஸ்லாம் பெண்களை உயர்வுபடுத்தி இருக்கிறது. குறிப்பாக திருமண விஷயத்தில் திருமண உரிமை அவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. மகரை கொடுத்து தான் திருமணம் முடிக்க வேண்டும். ஒரு முஸ்லீம் வெட்கத்தை இழந்து மானத்தை இழந்து பொண்ணு வீட்டுக்காரங்க வாசல் பண்ணிட்டு எங்களுக்கு ஏதாவது கொடுங்க, ஒரு காரு கொடுங்க, ஒரு பைக்கு கொடுங்க, படு கேவலமா இருக்கும். இந்த வரதட்சணை கொடுத்து வாங்கக்கூடிய கல்யாண சபையில போய் நீங்க உட்கார்ந்தீங்கன்னா உட்கார்ந்துருப்பீங்க. ஒரு காலகட்டத்தில் உட்கார்ந்து மக்கள் தானே நம்ம எல்லாம். இப்ப தௌஹீத் வந்த பிறகு தௌஹீத் திருமணம் மட்டும்தான். அதுல கூட மண்டப திருமணமா இருந்தா 1008 கண்டிஷன். நிர்வாகிகள் போகக்கூடாது. நம்ம மாப்பிள்ள போய் கல்யாணம் முடிப்பான், நம்ம கூட சக சுத்தி இருந்த பையன் தௌஹீத் பையன் கல்யாணம் முடிப்பான். சரி, ஒரு 100 பேருக்கு விருந்து போட வேண்டும் என்று சொல்லி ஒரு மண்டபத்தை பிடிப்பான். பிடிச்சா நிர்வாகிகள் போகக்கூடாது. நம்ம ஒரு சருத்து கொடுத்திருக்கிறோம். ஏன்பா மண்டபத்தை நடத்துற? ஒரு வீடு இல்லையா உனக்கு? ஒரு மர்க்கஸ் இல்லையா? காதும் வச்சு முடிச்சுட்டு போங்கப்பா. சஹாபாக்கள் எல்லாம் அல்லாஹ்வுடைய தூதருக்கே தெரியாம முடிச்சாங்க என்று சொல்லி மண்டபத்தையே விடு என்று நாம கொண்டு போயிட்டு இருக்கோம். ஒரு காலகட்டத்தில் திருமணம் நடைபெற்றது. ஆடம்பரத்துக்கு எந்த ஒரு பஞ்சமும் இருக்காது. அப்படியே ஊரு முழுக்க பந்தலா போட்டு பல லட்சங்களையும் கோடிகளையும் கொட்டி நல்ல வசதி படைத்த பெண்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாதுங்க. ஏழை எளிய மக்கள் எவ்வாறு திருமணம் முடிக்க முடியும்? பெண்களுக்கு மகர் என்று சொன்னால் பேச்சே இருக்காது. கல்யாண சபையில் உட்கார்ந்து இருப்பாங்க. மாப்பிள்ளைக்கு ஓட்டுறதுக்கு ஒரு சைக்கிள் கூட இருக்காது. அவர் வந்து உட்கார்ந்து இருப்பார். அவர் பெரிய கலெக்டர் உத்தியோகம் பார்க்க மாட்டார். சாதாரண ஒரு கம்பெனியில சாதாரண ஒரு வருமானத்துல தான் இருப்பார். ஆனா அந்த பொண்ணு பார்க்க போற நேரத்தில் அவர் பண்ற ஒரு அலம்பல் எப்படி இருக்குன்னு பார்த்தா, அவங்க குடும்பத்தார் பண்றது, இதுக்குன்னு ஒரு காரை பிடிச்சி நாங்க கொஞ்சம் வசதியான வீடு மாதிரி காட்டுற மாதிரி கொண்டு வந்து இறக்கிடுவாங்க. வந்து உட்கார்ந்துட்டு அப்புறம் நீங்க எந்த ஊருக்காரங்க, எந்த ஊரு, எல்லாம் எதுவும் விசாரிப்பாங்க. விசாரிச்சு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் உங்க பிள்ளைக்கு நீங்க செய்யறதை நீங்க செஞ்சிருவீங்க, நாங்க ஒன்னும் சொல்ல தேவையில்லை. எங்க வீட்டுல ஏற்கனவே ஒரு மருமகம் வந்திருக்கு, அது 50 பவுன் போட்டு வந்துருச்சு, அதை விட கம்மியா நீங்க போட்டீங்கன்னு சொன்னா பாவம் உங்க மகனுக்கு ஒரு மரியாதையாக இருக்காது. யாரு? அவங்களுக்கு கண்ணியமா இருக்காது. எங்களுக்கு எதுவும் பிரச்சனை இல்லைங்க, அல்லாவுக்காக கல்யாணம் முடிக்கிறோங்க. ஆனா நீங்க 50 பவுன் கம்மியா போட்டீங்க, நம்ம வீட்டுல இருக்கக்கூடிய மருமகம் முன்னாடி அது ஒரு தலை குடிவா இருக்கும். அதனால ஒரு 50ல ஒரு 5 சேர்த்து 55 ஆக்கி விட்டுருங்க, அதை நாங்க சொல்ல தேவையில்லை. மண்டபம் மற்ற ஏற்பாடுகள்லாம் நீங்களே பண்ணிடுவீங்க, சாப்பாடு உங்களுக்கு சொல்லவே தேவையில்லை, நீங்க அதெல்லாம் அமக்கலமா தூள் பண்ணிடுவீங்க. என்ன நம்ம பையனுக்கு ஒரு வண்டி வச்சிருந்தான், சைக்கிளை தான் வண்டின்னு, அந்த சைக்கிளும் காயினா கடைக்கு இப்பதான் போயிருக்கும். அவனுக்கு என்னமோ அவனுக்கு இந்த ஹிப் பெயின்லாம் வருதான், பேக் பெயின்லாம் வருதான். ஒரு கார் ஒண்ணு வாங்கி கொடுத்துட்டீங்கன்னா பொண்ணோட வாப்பா பக்கத்துல வந்துட்டு எழுதிட்டு பாருங்க, காரமா? சரி, கார் என்ன பிராண்டுமா? அடக்கழுத இந்த டொயோட்டால ஏதோ ஒன்று போட்டிருக்கானா, ஃபார்ச்சுனர் 40 லட்சம் ரூபாய். உடனே அவருக்கு ஃபர்ஸ்ட் ஹார்ட் அட்டாக். அன்னைக்குதான் வாப்பா உழுந்துருவார் லிஸ்ட் எழுதிட்டு. என்னங்கன்னு போனா இருடி அடுத்தது இங்க கேட்போம். அப்படி பட்டியல போட 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 பார்த்தா குடும்பம் அப்படியே தலைமுடியெல்லாம் அப்படியே பிச்சுக்கிட்டு நிக்கிற மாதிரி இருக்கும். இதுக்கு பேசுறதுக்குன்னே சில ஆளுகளை கூட்டிட்டு போவாங்க. அவங்களுக்கும் அந்த குடும்பத்துக்கும் சம்பந்தமே இருக்காது. போற இடத்துல உங்களுக்கு பேச தெரியாது, கொஞ்சம் முன்ன பின்ன பேசணுமா, அதெல்லாம் நம்ம அந்த அந்த அக்காவை கூட்டு போங்க. நம்ம அந்த பக்கத்து வீட்டு தாயமா இருக்காங்கல்ல, அந்த புதுக்கோட்டைக்காரங்க, அவங்க இதுல ரொம்ப விவரமான ஆளு, இப்படின்னு சொல்லி 2 ஊர்க்காரங்களை அனுப்பி வைப்பாங்க. சக்க போடு போட்டு புழிஞ்சி அந்த பொண்ணை பெற்றவன் என்னடா செய்யறது, இப்படித்தான் நம்ம பிள்ளைய கட்டி கொடுக்கணுமா என்கிற நிலைமைக்கு ஒரு ஹராமான முறையில, இஸ்லாம் காட்டி தராத வழிமுறையில பெரிய ஒரு வரதட்சணை கொடுத்து அந்த பெண்ணுக்கு ஏராளமான சீர் சாமான்கள் கொடுத்து இவனுக்கு காரு பைக்கு வசதி வாய்ப்புகளை பெற்றுக் கொடுத்து அவனுக்கு அந்த பெண் குடும்பத்துக்கு என்ற ஒரு வசதி இருக்குமே, எல்லாவற்றையும் இழந்து கடன்காரர்களாக நிற்பார்கள். ஒரு பெண்ணை திருமணம் முடித்து கொடுப்பதற்கு, ஒரு பெண்ணை கரை சேர்ப்பதற்கு
என்னடா பாவி திருமணத்தை இப்படி சமுதாயத்துல கஷ்டப்படுத்தி வச்சிருக்கீங்க என்று சொல்லி பிஜே களத்துல இறங்கினாரு. வரதட்சணைக்கு எதிராக கடுமையான பிரச்சாரம். வரலாறு எடுத்துக்கொண்டால் வரதட்சணைக்கு எதிராக ஒரு அமைப்பு, ஒரு ஜமாத் கடும் பிரச்சாரத்தை மேற்கொண்டு வரதட்சணை சமுதாயத்தில் மிக பெரிய அளவிலே ஒழித்து கட்டியிருக்கிறது என்று சொன்னால் அல்லாஹ்வுடைய அருளால் இந்த ஜமாத் தான் செய்திருக்கிறது. தீவிர பிரச்சாரம், சும்மா பேச்சாளா இருக்காது. அல்லாஹ் திருமறை குர்ஆன்ல சொல்றாங்க, எதை நீங்க சொல்றீங்களோ அதை நீங்க உங்க வாழ்க்கையில கடைபிடிக்கணும். நாங்கள் நெஞ்சை நிமிர்த்தி சொல்லுவோம், அல்லாஹ் எங்களுக்கு அதற்குரிய கூலியை கொடுக்கணும். நாங்கள் திருமணம் முடித்தோம், பெண்ணு நாங்க திருமணம் முடிச்ச பெண்ணு என்ன போட்டுட்டு வந்தா இதுவரைக்கும் எங்களுக்கு தெரியாது. அவளுக்கு என்ன கொடுத்தாங்க எதையும் நாங்க கேட்கல, எதையும் அவங்களுக்கு கொடுக்கல. அவங்க மகளுக்குன்னு காதல கழுத்துல போட்டிருப்பாங்களே அது கூட என்ன விவரம் என்பது எங்களுக்கு தெரியாது. எங்க ஜமாத்தோட நிர்வாகி திருமணம் முடிச்சிருக்கிறாங்க. இந்த ஜமாத்தில் இருக்கக்கூடிய உறுப்பினர் திருமணம் முடிக்கிறார். பெண்ணை பெற்றவங்க எந்த ஒரு டென்ஷனும் வேண்டாம், எந்த ஒரு கவலையும் வேண்டாம். தன் மகனுக்காக 30 வருஷம் 20 வருஷம் உழைப்பு சொத்துக்களை இழக்க வேண்டாம். கண்ணியமான முறையில் திருமணத்தை முடித்து விட்டு போகலாம். அப்படி ரொம்ப சாதாரணமாக முடிச்சுட்டு போயிடலாம். தௌஹீத் ஜமாத்தின் மூலமாக நடைபெறுகின்ற திருமணங்கள் அப்படி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இன்னைக்கு ஒரு அமைப்புக்கு பெண்களுடைய கூட்டம் இப்படி சாறை சாறையாக வந்து சேருகிறது என்றால், ஒரு போராட்ட களம் என்று சொன்னால் கூட, ஏதோ பிரச்சாரம் மீட்டிங் பயான் பேசுறோம், நீங்க வந்து உட்கார்ந்து இருக்கீங்க, சரி வாங்கமா சிறை நிரப்பும் போராட்டம், நம்ம பிள்ளைகளுக்காக போராடும் என்று சொன்னால் எங்களை விட நீங்க தானே வந்து அதிகமா நிக்கிறீங்க. காட்டு பார்ப்போம். எங்களை விமர்சனம் செய்யக்கூடிய எந்த ஒரு அமைப்பாது, எந்த ஒரு ஜமாத்தாது உங்களுக்கு பின்னால் சமுதாய பெண்களுடைய பக்க பலம் இருக்கு என்று காட்டுங்கள் பார்ப்போம். அல்லாஹ் எங்களுக்கு கொடுத்திருக்கான். ஏன் தெரியுமா? பெண்களுக்கு இந்த மார்க்கம், இஸ்லாமிய மார்க்கம் அவர்களுக்கு என்னென்ன உரிமைகளை கொடுத்திருக்கிறது என்பதை நாங்கள் அவர்களுக்கு சமுதாயத்திற்கு எடுத்து சொன்னது போன்று வேற யாரும் எடுத்து சொல்லல. நடைமுறைப்படுத்தினோம். வரதட்சணை வாங்கியவர்கள் எல்லாம் மேடை மேலே ஏறி வந்து, அறியாத தெரியாத காலத்துல எங்க உமா அப்பா வாங்கிட்டாங்க புடி வரதட்சணை என்று சொல்லி பெண்ணை பெற்றவருடைய கையில கொடுக்கும்போது கூனி குறுகி கண்ணீர் விட்டவராக, எதுக்கு வாப்பா இதெல்லாம் நீயே வை என்று சொல்லும் பொழுது, வேண்டாம் எனக்கு இந்த ஹராம், புடி இந்த காசை, தூக்கி போட்ட நிகழ்ச்சிகளை தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் நடத்தி காட்டியது. வேற யாருக்கு அல்ல இந்த திராணியை கொடுத்தான்? இந்த இஸ்லாமிய நடைமுறை, திருமண நடைமுறை இஸ்லாம் சொன்ன ஒழுங்குமுறையில் இருக்கணும், எளிமையா இருக்கணும். பெருமைக்காக பகட்டுக்காக தன்னுடைய செல்வாக்கை உலகத்திற்கு காட்டக்கூடிய விதமாக ஆடம்பரமாக இருக்கக்கூடாது என்று சொல்லி உலகத்துல குறிப்பாக தமிழ் பேசக்கூடிய மக்களுக்கு மத்தியில வேறு எவருக்கும் தைரியம் இல்லாத போது பிஜே அவர்கள் பேசினார்கள். அதனால் நாங்கள் பின்பற்றுகிறோம். பிஜேவை அல்ல, பிஜே திருமறை குர்ஆனுடைய வசனத்தை எடுத்து காட்டினார்கள். பிஜே அவர்கள் உண்டாக்கிய வசனம் அல்ல, அல்லாஹ் திருமறை குர்ஆனிலே இறக்கி இருக்கக்கூடிய வசனம். அந்த வசனத்தை எடுத்து போடுவதற்கு எவருக்கும் தெம்பும் திராணியும் இல்லாத போது இந்த பிஜே அவர்களை அல்லாஹ் ஒரு கருவியாக பயன்படுத்தினான். அதனால் நாங்கள் பின்பற்றுவது திருமறை குர்ஆனுடைய வசனங்களை, அல்லாஹ்வுடைய தூதரின் போதனைகளை. இவங்க இந்த சமுதாயத்தில் வந்து ஹதீஸை எல்லாம் மறுக்கிறாங்க. குர்ஆனும் ஹதீஸும் என்று சொன்னார்களாம். நம்ம அப்படி சொன்னோமா? குர்ஆனும் ஹதீஸும் மட்டும்தான் இஸ்லாத்தின் அடிப்படை என்று சொல்லிவிட்டு இப்ப என்னடான்னு கேட்டா, இது திருக்குர்ஆனுக்கு மாற்றமாக இருந்தால், முரண்பட்டு இருந்தால் இந்த ஹதீஸை ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என்று சொல்லி ஹதீஸையும் மறுக்கிறார்கள். வழிகேடர்கள், வழிகெட்டவர்கள் பிஜேவை கண்மூடித்தனமாக பின்பற்றுகிறார்கள். சொந்த அறிவு கிடையாது, சொந்த சிந்தனை கிடையாது. புகாரியில ஒரு ஹதீஸ், அது லைஃபான ஹதீஸா இருக்குமா? நிராகரிக்கப்படக்கூடிய செய்தியாக இருக்குமா? திருமறை குர்ஆனோடு மோதக்கூடியதாக இருக்குமா? புதிதான ஒரு கருத்தை மக்களுக்கு மத்தியிலே விதைத்து பிஜே வழிகேட்டை விதைத்து விட்டார். தூக்கி போடுறாங்க நமக்கு மேல ஒரு அவதூற. இந்த ஹதீஸ் சிலதெல்லாம் நிராகரிக்கப்பட வேண்டியது என்று சொல்லி நாம் நிராகரிக்கக்கூடிய நேரத்தில் அந்த ஹதீஸை நாம் வேண்டாம், அது ஏற்றுக்கொள்ளத்தக்க ஹதீஸ் இல்லை என்று நாம் சொல்லக்கூடிய நேரத்தில் கண்மூடித்தனமாக நாம் பின்பற்றுகிறோமா பிஜே அவர்களை? நாம கேட்கிறோம், இந்த ஹதீஸ் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சொல் செயல் அங்கீகாரம் இருக்குல்ல ஹதீஸ், இது போன்ற இந்த செய்திகள் திருமறை குர்ஆனுக்கு முரண்படாதா? ஏற்கனவே சில முரண்பாடுகள் வரக்கூடிய நேரத்தில் இதை இதற்கு முன்பு யாரும் எதிர்த்ததே கிடையாதா? உலகிலேயே படைக்கப்பட்ட மனித குலத்திலேயே முதலாக பிஜே அவர் தான் சொன்னாரா? அப்படி நீ பேசுவேன்னு சொன்னா, திருமறை குர்ஆனுக்கு எதிரான சில ஹதீஸ்கள் இருக்கு, அதை நாம் பின்பற்ற கூடாது. அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களுக்கு சூனியம் வைக்கப்பட்டது, அவர்களுக்கு சிகிர் செய்யப்பட்டது என்று ஹதீஸ் வருது. இதை நம்ம ஏற்றுக்கொள்ள முடியாதுன்னு சொல்றோம். திருமறை குர்ஆன் அதற்கு சாட்சியாக இருக்கு என்று சொல்கிறோம்.
மனிதர்களால் முகமதே உமக்கு எந்த ஒரு கேடும் ஏற்படாது என்று அல்லாஹ் திருமறை குர்ஆன்ல சொல்றான். அதே போன்று அல்லாஹ் உமக்கு அருளி இருக்கக்கூடிய இந்த திருமறை குர்ஆன் வசனத்தை நீங்கள் மக்களுக்கு விளக்கி சொல்ல வேண்டும், மக்களுக்கு புரியும் விதத்திலே நீங்கள் எடுத்து சொல்ல வேண்டும். உங்களுடைய பேச்சு என்பது திருமறை குர்ஆனுக்கு விளக்கமாக இருக்கும் என்று அல்லாஹ் திருமறை குர்ஆன்ல சொல்றான். ஏராளமான திருக்குர்ஆன் வசனத்திற்கு எதிராக இருக்கு என்று சொல்லி சில நம்முடைய அறிவுக்கு பொருந்தாத அல்லது இப்படி அல்லாஹ்வுடைய தூதரவர்கள் சொல்லியிருக்க முடியாது, இறை தூதருடைய கண்ணியம், இறை தூதருடைய அந்தஸ்து, இறை தூதர் தம்முடைய வாழ்க்கையில கடைபிடித்த ஒழுங்குகள், அதற்கு எதிரான ஒரு செய்தியை யாராவது இட்டுக்கட்டி சொல்லியிருந்தால் அதை எப்படி பின்பற்ற முடியும் என்று சொல்லி நாம் ஒரு சில ஹதீஸ்களை மறுக்கக்கூடிய நேரத்தில், அதை நம்முடைய மக்கள் செயல்படுத்தக்கூடிய நேரத்தில் கண்மூடித்தனமாக பின்பற்றக்கூடிய கூட்டம் என்று சொல்றாங்க. சரி, நீங்க மத்ஹப்னு சொல்றீங்களே, அந்த மத்ஹப் இமாம்கள் இதை பத்தி எதுவும் சொல்லி இருக்கிறாங்களா? ஷாஃபி இமாம் அப்படி எதுவுமே சொல்லலையா? ஷாஃபி இமாம் இடத்துல கேட்கப்படுது, என்ன கேட்கப்படுது? இமாம் அவர்களே, ஒரு ஹதீஸ் அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் அறிவிக்கிறார்கள் என்று வருகிறது, அந்த ஹதீஸை திருமறை குர்ஆனோடு உரசி பார்க்கணுமா? திருமறை குர்ஆனுக்கு மோதாமல் இருக்கிறதா என்று நாங்கள் உரசி பார்க்க வேண்டுமா? இது ஒரு விதியா என்று கேட்கப்படுது. ஷாஃபி இமாம் அதற்கு பதில் சொல்றார். என்ன கேட்கிறீங்க? அப்படிலாம் கிடையாது, அப்படிலாம் உரசி பார்க்க வேண்டாம். ஏன்னு சொன்னா திருமறை குர்ஆனோடு எதிராக வரும் என்று சொன்னால் அது அந்த விதிக்கே எதிரானது என்று சொல்றாங்க. திருமறை குர்ஆனுக்கு எதிர் என்பது அந்த ஹதீஸை ஏற்றுக்கொள்வதற்கின்ற ஒரு விதி இருக்குல்ல, அந்த விதியில் உள்ளது. குர்ஆனுக்கு எதிர் என்று சொன்னால் அதற்கு பேர் ஹதீஸே கிடையாது, உரசி பார்க்க வேண்டிய அவசியமே கிடையாது. திருமறை குர்ஆனுக்கு எதிராக வந்தால் அது ஹதீஸ் கிடையாது. நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு அறிவுரை சொல்லி இருக்கிறாங்க, மக்களுக்கு சொன்னாங்க, நான் அறிவிப்பதாக ஒரு செய்தி உங்களுக்கு கிடைக்குது, ஆனால் அந்த செய்தியை உங்களுடைய உள்ளங்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. என்னடா இப்படி ரசூலுல்லாஹ் சொல்லியிருப்பாங்களா என்று உங்களுடைய உள்ளங்கள் ஏற்க மறுக்குது. உங்களது வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்தக்கூடிய நடைமுறை வாழ்க்கைக்கு ஏற்றதாகவும் இருக்கல. அப்படி ஒரு செய்தி இருக்கும் என்று சொன்னால் அதை விட்டு நான் விலகிக் கொள்கிறேன், அது என்னுடைய செய்தியாக இருக்காது. ஏனென்றால் நான் உங்களுக்கு ஒரு செய்தி சொல்லுவேன் என்று சொன்னால் அது திருமறை குர்ஆனோடு முரண்படாது. அல்லாஹ் உங்களுக்கு தந்திருக்கக்கூடிய இயற்கை மார்க்கமான இஸ்லாமிய மார்க்கத்தினுடைய வழிகாட்டுதலுக்கு எதிராக இருக்காது. அப்படி இருக்கக்கூடிய ஒரு செய்தியை நான் சொல்லியிருக்க மாட்டேன், உங்க கல்புகளே அதை தீர்மானிக்கும் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள். இப்படி எல்லாம் சொல்லியிருக்கக்கூடிய வேளையில திருமறை குர்ஆனுக்கு எதிராக அல்லாஹ்வுடைய தூதரவர்களுக்கு சூனியம் செய்யப்பட்டிருக்கிறது, நம்ப முடியாதுன்னு சொல்றோம். பருவம் அடைந்த ஒரு நபி தோழர் அவர்கள் தன்னுடைய வளர்ப்பு தாய்க்கு பால் குடிச்சாங்கன்னு சொல்றாங்க, நம்ப முடியாது. இப்படி இறை தூதர் சொல்லியிருக்க மாட்டாங்க. திருமறை குர்ஆன் தெளிவாக பேசுது, பால் ஊட்டும் பருவம் என்பது 2 ஆண்டுகள் என்று சொல்லுது. பருவம் அடைந்தவர்களுக்கு பால் ஊட்டுதல் கிடையாது, மறுக்கிறோம். மறுத்த உடனே அப்படி பொங்கி அப்படியே இவர்கள் மார்க்கத்தை நாசமாக்குகிறார்கள், வழிகெடுக்கிறார்கள். இவ்வளவு ஆண்டு காலம் இந்த ஹதீஸை எல்லாம் நம்ம ஹதீஸ் என்று நம்பிக்கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் இப்படி ஒரு சட்டத்தை சொல்லி இதை மறுத்து பெரிய ஒரு குழப்பத்தை விளைவித்து விட்டார்கள் என்று விமர்சனம். அப்படி நீங்க விமர்சனம் பண்றதா இருந்தா ஷாஃபி இமாம் எடுத்துக்கங்க. ஷாஃபி இமாம் மட்டுமில்ல, அன்னை ஆயிஷா நாயகி இருக்காங்கல்ல, மார்க்கத்திலே அறிவு ஞானத்திலே சிறந்து விளங்கிய அன்னை ஆயிஷா நாயகி, அவர்களும் இந்த நிலைப்பாடை கொண்டிருந்தார்கள். ஒரு சந்தர்ப்பத்தில் உமர் ரலியல்லாஹு அவர்கள் மரணிக்கிற தருவாயில வீட்டில் இருக்கிறாங்க. ஷுவைப் ரலியல்லாஹு வருகிறார்கள். வீட்டுக்குள்ள வரும்போது உமர் ரலியல்லாஹு அவர்கள் கத்தி குத்தப்பட்டு மரணித்தார்கள். பள்ளிவாசலில் தொழுது கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் உமர் ரலியல்லாஹு அவர்கள் குத்தப்பட்டார்கள், நயவஞ்சகர்களால் குத்தப்பட்டு சக்கராத் நிலையில இருக்கிறாங்க, மரணிக்கிற நிலையில இருக்கிறாங்க. சஹாபாக்கள் பார்க்கறாங்க. அதுல ஷுவைப் ரலியல்லாஹு வராரு, பார்க்கிறார், பார்த்து அழுகிறார், கண்ணீர் விட்டு அழுகிறார். உமர் ரலியல்லாஹு கேட்கிறாங்க, யாருக்காக அழுகிறீங்க? எனக்காக அழுகிறீங்க? அழுகாதப்பா, ஒரு இறப்புக்காக, ஒரு ஜனாசாவுக்காக அவருடைய உறவினர்கள் அழுதால் அந்த ஜனாசா கபரிலே வேதனை செய்யப்படும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இருக்கிறாங்க. எனக்காக யாரும் அழுதுறாதீங்கன்னு உமர் ரலியல்லாஹு சொல்றாங்க. இது முஸ்லீம்ல பதிவு செய்யப்பட்டிருக்கக்கூடிய ஹதீஸ். இந்த செய்தி அன்னை ஆயிஷா நாயகியுடைய காதுக்கு போது உமர் அவர்கள் இப்படி சொல்லுகிறார்கள். அப்படி என்றால் நாம் அழக்கூடாதா? இறந்தவர்களுக்காக கண்ணீர் வடிக்க கூடாதா என்று ஆயிஷா நாயகிக்கு போகக்கூடிய நேரத்தில் அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு சொல்றாங்க, உமர் அவர்கள் தவறாக விளங்கிக் கொண்டார்கள்.
அல்லாஹ் தான் அழுகையும் அல்லாஹ் தான் சிரிப்பையும் ஏற்படுத்துறான் என்று அல்லாஹ் திருமறை குர்ஆன்ல சொல்றான். ஒருவருக்கு அழுகை வருகிறது என்று சொன்னால் அந்த அழுகை அல்லாஹ் ஏற்படுத்துறான், அந்த துக்கத்தின் மூலமாக ஏற்படுத்துறான். அவர்களுக்கு ஏற்பட்ட இழப்பின் காரணமாக அல்லாஹ் ஏற்படுத்துறான். நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தம்முடைய பேரப்பிள்ளை துடித்து தம்முடைய மடியிலே இறந்து செல்லக்கூடிய நேரத்தில் இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கண்ணீர் விட்டு அழுதார்கள், கதறி அழுதிருக்கிறாங்க. சஹாபாக்கள் பார்த்துட்டு கேட்கிறாங்க, நாங்கள் எல்லாம் சாதாரண மக்கள், நாங்க அழுதா பரவாயில்ல, அல்லாஹ்வுடைய தூதரே நீங்களும் அழுவீர்களா, நீங்களும் இப்படி கதறி அழுவீங்களான்னு கேட்கிறாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொல்றாங்க, அல்லாஹ் எல்லாருடைய உள்ளத்திலும் இரக்கத்தை வச்சிருக்கிறானே, எனது உயிர் என்னுடைய வாரிசு என்னுடைய கண்ணுக்கு முன்னால் துடித்து மரணிக்கக்கூடிய நேரத்தில் எவ்வாறு அழாமல் இருக்க முடியும் என்று கேட்டார்கள். உமர் ரலியல்லாஹு அவர்கள் அதற்கு மாத்தமா சொல்றாங்க, இப்படி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதாக சொல்றாங்க. ஆயிஷா நாயகி மறுக்கிறாங்க, தவறாக அவர் புரிந்து கொண்டார், அப்படி சொல்லல. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி சொன்னாங்கன்னா, மக்கள் எல்லாம் அழுதுட்டு இருக்காங்க, அந்த ஜனாசா இறந்து போனவர் அவர் செய்த சிறு பாவத்திற்காகவோ பெரும்பாவத்திற்காகவோ கபரிலே அவர் வேதனை செய்யப்பட்டுக் கொண்டிருக்கிறார். ஆனால் அதையெல்லாம் தெரியாமல் மக்கள் இங்க அழுது கொண்டிருக்கிறார்கள். இதையெல்லாம் முன்னாடியே உணர்ந்து அவர் தன்னுடைய செயலை சரி செஞ்சிருக்கணும், திருத்தி இருக்கணும், நல்ல மனிதராக வாழ்ந்திருக்கணும், அடுத்தவருக்கு பயன்படும் விதத்தில் தம்முடைய வாழ்க்கையை அமைத்து இருக்கணும், அல்லாஹ்வுக்கு அஞ்சி நடந்திருக்கணும். அப்படிலாம் நடக்கல. அப்படிலாம் நடக்காம உள்ள போயிட்டு கபரில வேதனை செய்யப்பட்டு இருக்காரு. அங்க என்னமோ வேதனை செய்யப்பட்டிருக்காரு, உங்க குடும்பத்தால இங்க உட்கார்ந்து அழுதுட்டு இருக்காங்க. இப்படி ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. நீங்க அழுகிற காரணத்தினால அங்க இருக்கக்கூடிய கபராளி அவர் வேதனை செய்யப்படுகிறார் என்று ரசூலுல்லாஹ் சொல்லல என்று அதற்கு ஒரு கவுண்டரை கொடுக்கறாங்க, மறுக்கிறாங்க. உமர் சொன்னாலும் திருமறை குர்ஆனுக்கு எதிராக இருக்கு, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போதனைக்கு எதிராக இருக்கு, என்னால் ஏற்றுக்கொள்ள முடியாது. இப்படித்தானே சஹாபாக்கள் இருந்தாங்க. அப்ப திருமறை குர்ஆனுக்கு எதிராக உமர் ரலியல்லாஹுடைய கருத்தை அன்னை ஆயிஷா நாயகி ரலியல்லாஹு மறுக்கிறாங்கன்னா அவங்க யாரு? அவங்களே குழப்பவாதின்னு சொல்லுவீங்களோ? அவங்களையும் இந்த சமுதாயத்தில் ஃபித்ரா பண்றாங்கன்னு சொல்லுவீங்களோ? அவங்களையும் சமுதாயத்தை பிரித்து விட்டார்கள் என்று சொல்லுவீங்களோ? அப்ப இதுக்கு முன்னாடி ஆரம்ப எல்லாரும் தெளிவாக இருந்திருக்கிறாங்க. சஹாபாக்களில் இருந்து இன்றைய காலகட்டம் வரை வரக்கூடிய எல்லா அறிஞர்களும் ஒப்புக்கொள்ளப்பட்ட ஒரு செய்தி, திருமறை குர்ஆனுக்கு அல்லாஹ்வுடைய தூதருடைய சொல் முரண்படாது, மாறுபடாது. விளக்கம் கொடுக்கும் விதத்துல தான் அவனுடைய சொல்லு வரும். ஏனென்று சொன்னால் அல்லாஹ் திருமறை குர்ஆன்ல சொல்றான், உமா யன்திகு அனில் ஹவா, நமக்கு தான் மனோ இச்சையை பின்பற்றுவோம், நாம தான் நம்ம மனசு சொல்ற மாதிரி நடப்போம், நாம தான் நம்ம மனசு சொல்ற மாதிரி பேசுவோம். இறை தூதர் அவர்கள் அப்படி நடக்க மாட்டாங்க. உலகிலேயே இறை தூதர்களுக்கு மட்டும் கொடுத்த ஒரு அருள், உமா யன்திகு அனில் ஹவா, இந்த தூதர் தன் மனோ இச்சைப்படி பேச மாட்டார். இன் ஹுவ இல்லா வஹீயுன் யுஹா, அவர்கள் அறிவிப்பது அத்தனையுமே வஹீயின் அடிப்படையில, மேலே இருந்து வரக்கூடிய செய்தியின் அடிப்படையில, மேலே இருந்து அல்லாஹ்விடம் பெற்று சொல்லக்கூடிய செய்தியில திருமறை குர்ஆனுக்கும் தம்முடைய சொல்லுக்கும் முரண்பாடு இருக்கக்கூடாது, இருக்காது. இப்படி இருந்தால் தான் இறை தூதருடைய சொல். இத சொன்னா பிஜேவை பின்பற்றுறாங்க, பிஜே இதெல்லாம் ஹதீஸ மறுக்கிறாரு, பிஜே புகாரியை மறுத்தாங்க, பிஜே முஸ்லிமையா மறுத்தாங்க, பிஜே அகமது கிரந்தத்தைய மறுத்தாங்க, பிஜே திருமதியை மறுத்தாங்க. திருமறை குர்ஆனோடு மோதுது, விளக்கம் கொடுக்க முடியல. இதை ஒத்து அனுசரித்து விளக்கம் கொடுக்க முடியல. விளக்கம் கொடுக்க முடியவில்லை என்றால் எப்படி அப்பா பின்பற்ற முடியும்? இறை தூதர் அவர்கள் சொல்லியிருக்கிறாங்க, சஹாபாக்கள் நடைமுறைப்படுத்தியிருக்கிறாங்க, தாபியீன்கள் நடைமுறைப்படுத்தியிருக்கிறாங்க, தபோ தாபியீன்கள் நடைமுறைப்படுத்தியிருக்கிறாங்க, சிறந்த அறிஞர்கள் எல்லா காலகட்டத்திலும் நடைமுறைப்படுத்தியிருக்கக்கூடிய நேரத்தில் இதை எப்படி நாம் தவறு என்று சொல்ல முடியும் என்று துணிச்சலாக அறிவிக்கிறாங்கல்ல. அல்லாஹ் அவர்களுக்கு கொடுத்திருக்கக்கூடிய ஒரு பெரிய அருளுங்க. அது துணிச்சலாக பேசுவாங்க. இது சத்தியம் என்று சொன்னால் அதனால் ஏற்படுகின்ற விளைவை அவர் பார்க்க மாட்டார். நீ விளைவை பார்ப்ப, நீ ஒரு 20 வருஷம் ஒரு பள்ளிவாசல்ல இமாமாக பணி செஞ்சுட்டு இருப்ப, என்னத்தையாவது ஒரு சத்திய கருத்து சொல்லி அது நடைமுறையில் இருக்கக்கூடிய விஷயத்துக்கு மாத்தமா போயிட்டா சீட்டை கிழிச்சிருவாங்க. அவர் தான் சீட்டை கிழிக்கிறத பத்தி கவலைப்படல. அல்லாஹ் இந்த ஜமாத்துல வச்சிருக்கக்கூடிய எந்த ஒரு தாயிக்கும் எந்த ஒரு நிர்வாகிக்கும் இந்த கிளியிற சீட்டு கிழிஞ்சு போயிரும், எங்களை வெளியே அனுப்பிடுவாங்க, கவலைப்படவே மாட்டோம். எதை பற்றியும் நாங்கள் சிந்திக்கவே மாட்டோம். நீ என்ன வேணாலும் விமர்சனம் பண்ணு, என்ன வேணாலும் எங்களை படிச்சுட்டு போ, கண்டு கொள்ளவே மாட்டோம். இறை தூதர்கள் சந்திக்காத பழி சொல்லா, சஹாபாக்கள் சந்திக்காத பழி சொல்லா, நம்முடைய உயிரினும் மேலான இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து கண்ணுக்கு கண்ணாக பார்த்தவர்கள் காஃபிர்கள் சொன்னார்களே, இவர்கள் தெளிவான பைத்தியக்காரர் என்று சொன்னாங்க. அல்லாஹ்வுடைய தூதரை பார்த்து
திருமறை குர்ஆன் என்று சொல்லுகிறார், அல்லாஹ்வுடைய தூதர் என்று சொல்லுகிறார், தனக்கு மேலிருந்து வஹி வருகிறது என்று சொல்லுகிறார், ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் பார்த்தேன் என்று சொல்லுகிறார். திடீர்னு இங்கிருந்து மேராஜ் பயணம் போனேன்னு சொல்றாங்க. என்னமோ அல்லாஹ்வுடைய இவருக்கு ஆயிப்பிடுச்சு. அதுவரை அல் அமீன் என்று சொன்னார்கள், நம்பிக்கைக்கு உரியவர் என்று சொன்னார்கள், இவரை மாதிரி நேர்மையாளர் யாரும் இல்லை என்று சொன்னார்கள், இவரை மாதிரி உத்தமர் யாரும் இல்லை என்று சொன்னார்கள். இஸ்லாத்தை ஏற்காத மக்கள் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது அப்படி ஒரு நம்பிக்கையை வைத்திருந்தார்கள். தன்னை இறை தூதர் என்று சொன்ன உடனேயே ஏராளமான பழி சொல்லுக்கு அவர்கள் ஆனார்கள். கவலைப்பட்டாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். திருமறை குர்ஆனிலே அல்லாஹ் பேசுறான், நபியே அந்த மக்கள் எல்லாம் உங்களை பார்த்து செய்யக்கூடிய விமர்சனம் உங்களை கணக்கெடுக்க செய்யுது. அசராதீங்க, சோர்ந்து போகாதீங்க, உடைச்சு சொல்லுங்க, துணிச்சலா சொல்லுங்க. நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் எப்படி சொன்னார்களோ அப்படி சொல்லுங்கள். வேற தூதரெல்லாம் அல்லாஹ் உதாரணத்து காட்டல. போட்டு உடைத்து சொல்வதற்கு நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சிறந்த எடுத்துக்காட்டாக இருப்பதினால் அல்லாஹ்வுடைய தூதரவர்களுக்கு அல்லாஹ் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பின்பற்ற சொல்றான். குல்பல் மில்லத இப்ராஹிம ஹனீஃபா வமா கான மினல் முஷ்ரிகீன். நபியே, நீங்கள் இந்த உண்மை வழியில் நின்ற இப்ராஹிமின் மார்க்கத்தை பின்பற்றுங்கள். அவர் இணை கற்பிக்கக்கூடியவராக இருக்கல. ஏன் இப்ராஹிமினுடைய மார்க்கத்தை அல்லாஹ் பின்பற்ற சொல்றான்? நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நெருப்பு குண்டம் தான் பரிசு என்று சொன்ன பிறகு கூட தூக்கி போடுறா நெருப்புல. சத்தியத்திலிருந்து பின்வாங்க மாட்டேன், அல்லாஹ்வுடைய செய்தியில எந்த சமரசமும் செய்து கொள்ள மாட்டேன், தூதுப்படியை நான் நிறைவு செய்வேன், உன்னால முடிஞ்சதை பார்த்துக்க என்று டிக்ளேர் பண்ணாங்க. அல்லாஹ்வுடைய தூதரவர்களுக்கும் அவர்களோடு இருக்கக்கூடிய உம்மத்தினருக்கும் அல்லாஹ் தந்திருக்கக்கூடிய பாக்கியம் என்னவென்று சொன்னால் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் மார்க்கத்தை பின்பற்றணும். அதுதான் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய எச்சரிக்கை, அதுதான் நமக்கு தரப்பட்டிருக்கக்கூடிய வழிகாட்டுதல். எந்த விமர்சனத்திற்கும் நாம் கலங்கக்கூடாது. செஞ்சுக்கிட்டே தான் இருப்பாங்க, ஒவ்வொரு காலகட்டத்திலும் செய்வாங்க. நம்மளை எல்லாம் யூத அமெரிக்க கைக்கூலின்னு சொன்னாங்க. நம்மை பார்த்து அல்லாஹ்வுடைய இந்த தூய மார்க்கத்தை மக்களுக்கு மத்தியிலே இந்த உலகத்தினுடைய எந்த ஒரு ஆதாயத்தையும் எதிர்பார்க்காமல் மக்களுக்காக பணி செய்யக்கூடிய நம்முடைய சுயநலத்திற்காக மறுமையிலே எங்களுக்கு அல்லாஹ் சொர்க்கத்தை கொடுக்க வேண்டும் என்று நாம் இறங்கி வேலை செய்யக்கூடிய நம்மவர்களை பார்த்து யூத அமெரிக்க கைக்கூலின்னு சொன்னான். அமெரிக்க தூதரகத்தை போய் முற்றுகையிட்டோமே, அமெரிக்காவை கண்டிச்சு போராட்டம் நடத்தினோமே, அங்க இருக்கக்கூடிய சிறைச்சாலையில முஸ்லிம்களை ஆப்கானிஸ்தான்ல பிடிச்சவங்க, ஈராக்ல பிடித்தவர்களை எல்லாம் கடும் சித்திரவதை செய்யக்கூடிய நேரத்தில் அவர்களை கண்டித்து போராட்டம் நடத்தினோமே. நாங்க அமெரிக்க கைக்கூலி, நீ வாயை மூடிட்டு பொத்திட்டு உட்கார்ந்துருந்தீங்க, நீ யாரப்ப? நாங்க ரோட்ல நின்னோமே. இஸ்லாத்திற்கு ஒரு கேவலம் என்று சொன்னால், அல்லாஹ்வுடைய தூதருடைய கண்ணியத்திற்கு ஒரு பாதிப்பு என்றால், திருமறை குர்ஆனை குவாண்டனமா சிறைச்சாலையில கிழித்து கழிவறையில போட்டான். கண்ணால பார்க்கல, செய்தி கேள்விப்பட்ட உடனே இறை செய்திய திருமறை குர்ஆன இவர்கள் கையில் வைத்து விட்டார்கள், விளையாடி விட்டார்கள். சரியான பதிலடி கொடுக்க வேண்டும் என்று சொல்லி பல்லாயிரக்கணக்கான மக்கள் ரோட்ல இறங்கி நம்மால் முடிந்த போராட்டத்தை நடத்தினோமே. நீங்களே எங்க போயிருந்தீங்க? நம்மள அமெரிக்க கைக்கூலின்னு சொல்லுவான். ஜகாத்து பணத்துல பெரிய மோசடி பண்ணிட்டு லட்சக்கணக்கில் ஒவ்வொரு மாதமும் ஏழை எளிய மக்களுக்கு, முஸ்லிம்களுக்கும் முஸ்லிம் அல்லாத மக்களுக்கும் பல்வேறு தேவைகளுக்காக இந்த ஜமாத்தை நாடி வரக்கூடிய நேரத்தில் இந்த ஜமாத் ஜகாத்தில் இருந்து லட்சக்கணக்கான ரூபாய்களை மக்களுக்கு செலவு செய்து கொண்டிருக்கிறது. ஜகாத்தை ஒரு பொருளுக்கும் வருஷம் கொடுக்கணும் சொன்ன நபர்கள் எத்தனை பேர் செஞ்சுட்டு இருக்கீங்க? எத்தனை பேர் அதை நடைமுறைப்படுத்துறீங்க? அல்லாஹ் எங்களுக்கு அதற்குரிய தகுதியை கொடுத்தான். மக்களை நம்பிக்கைக்குரிய ஒரு ஜமாத்தாக எங்களை ஆக்குனா. அதனால தான் கூட்டம் கூட்டமாக மக்கள் இந்த கொள்கையை நோக்கி வருகிறார்கள், இந்த ஜமாத்தை நோக்கி வருகிறார்கள். அரசியல் ஆதாயம் கிடையாது. அமைப்பை வைத்து, மக்களுடைய சக்தியை வைத்து, அரசாங்கத்தில் காவல்துறைக்கு மத்தியிலும் ஆட்சியாளர்களுக்கு மத்தியிலும் இந்த ஜமாத்திற்கு என்று ஒரு பெயர் இருந்த போதும் கூட அரசியல் நடத்த மாட்டோம், கட்ட பஞ்சாயத்து நடத்த மாட்டோம். இதை வைத்து இந்த உலகத்தில் பிழைக்க முடியாது. இந்த ஜமாத்தை வைத்துக் கொண்டு இந்த உலகிலே நாம் எந்த ஒரு வருமானத்தையும் ஈட்ட முடியாது. ஆனாலும் கூட்டம் கூட்டமாக வருகிறார் என்று சொன்னால் சொர்க்கத்திற்கு வழி சொல்லக்கூடியவர்கள், இதுதான் சத்தியம் என்று சொல்லக்கூடியவர்கள், யாருக்கும் பயப்பட மாட்டார்கள், யாருக்கும் அசர மாட்டார்கள். அல்லாஹ்வை மட்டும் அஞ்சி நடக்கக்கூடிய ஒரு கூட்டம் என்று மக்களுக்கு மத்தியிலே அல்லாஹ் எங்களுக்கு ஒரு நம்பிக்கையை ஏற்படுத்தினார். அதனுடைய விளைவாக பிஜே அவர்கள் தொடங்கி வைத்தார்கள். இன்னைக்கு ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான தாயிகள் பிரச்சாரம் செய்யக்கூடிய பிரச்சார பீரங்கிகளை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார். இன்னைக்கு உன்னுடைய விமர்சனம் பிஜே நீ இன்னும் அந்த கிணத்து தவளையாவே இருக்கிற. வெளியில வந்து பார், அல்லாஹ் எவ்வளவு பேரை ஏற்படுத்தியிருக்கிறான் பார். நாங்கள் கருத்து குருடர்கள் அல்ல, திருமறை குர்ஆனை ஆய்வு செய்யக்கூடியவர்கள். உன்ன மாதிரி 4 வருஷம் 7 வருஷம் இரக்கடத்தோடு அரபி படித்தவர்கள் கிடையாது. அல்லாஹ் எங்களுக்கு கொடுத்திருக்கக்கூடிய அறிவை கொண்டு திருமறை குர்ஆனை வாசிக்கிறோம்.
இறை தூதருடைய வாழ்க்கையை பார்க்கிறோம், சஹாபாக்கள் செய்த தியாகத்தை பார்க்கிறோம். இதுதான் சத்தியம் என்று சொல்லி சத்திய பாதையில பயணம் செய்கிறோம். ஏதோ நாங்கள் எல்லாம் குருடர்களாக இருந்து எங்க கையை பிடிச்சு பிஜே ஒன்றும் எங்களை அழைத்து செல்லவில்லை. துணிச்சலோடு இந்த சத்திய கருத்தை அல்லாஹ் பிஜேயை கொண்டு இந்த தமிழகத்திலே சத்தியத்தை நிலைபெற செய்திருக்கிறான். அல்லாஹ் அவர்களுக்கு பேரருள் செய்ய வேண்டும். மறுமையில மகத்தான பரிசை அல்லாஹ் அவர்களுக்கு கொடுக்கணும். அப்ப இந்த விமர்சனங்கள் எல்லாமே காலம் காலமாக இந்த சமுதாயத்திலே மக்களால் செய்யப்பட்டு வந்த ஏராளமான காரியங்கள், ஏராளமான நம்பிக்கைகள், பக்தி பரவசத்தோடு செய்யப்பட்டு வந்த பணிகள் எல்லாம் இந்த சமுதாயத்திலிருந்து அவைகள் எல்லாம் வழிகேடு என்று துடை தெரியப்பட்ட பிறகு அந்த வேக்காடு தாங்க முடியாமல், அந்த வைத்தறிச்சல் தாங்க முடியாமல் போச்சே, வருமானம் எல்லாம் போச்சே. ஒரு ஃபாத்தியானா எப்படி கிடைக்கும்? யாராச்சும் ஒருத்தர் மண்டையை போட மாட்டாரா? ஒரு 1 வராதா, 3 வராதா, 7 வராதா, 40 வருஷம் எப்படி சாப்பாடு, எப்படி வருமானம் போச்சு. நல்ல சாப்பாடு கண்ணால பார்த்து காலம் கடந்துருச்சு. இந்த பயலுக்கு வந்தாங்க, அது கட்டம் இல்லைனாங்க, ஃபாத்தியா இல்லைனாங்க, ஒன்னும் கிடைக்காம போச்சு என்று சொல்லி புலம்பக்கூடியவர்களுடைய புலம்பலாகத்தான் இந்த விமர்சனம் இருக்கிறது. ஆகவே இந்த ஜமாத்திலே ஒரு உறுப்பினராக இருக்கக்கூடியவர், இந்த கொள்கையை ஏற்றுக்கொண்டிருக்கக்கூடியவர் எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் ஒரு தனி மனிதரை பின்பற்ற வேண்டிய அவசியம் இல்லை. உயிர் போனாலும் நாங்கள் அல்லாஹ்வுடைய தூதரை தான் பின்பற்றுவோம், திருமறை குர்ஆனை தான் பற்றி பிடிப்போம் என்று கூறி என்னுடைய உரையை நிறைவு செய்கிறேன். வாஹிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹ்